بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் லாயிக் கிளை சார்பாக பெண்கள் தர்பியா மற்றும் நல்லொழுக்க பயிற்சி முகாம் ஜனாஸா பயிற்சி வகுப்பு அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இன்னும் சிறிது நிமிடத்தில் ஏற்பட இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதற்காக நாம் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்றால், நம்முடைய இஸ்லாமிய பெண்களுக்கு மார்க்க அறிவை வளர்க்க வேண்டும், அதன் மூலம் அவர்கள் பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே நாம் ஏற்பாடு செய்கிறோம். அல்லாஹ்வின் திருமறையில் குர்ஆன் என்ன சொல்கிறான் என்றால், அதற்கல் அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கபீர். உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் மரணத்தையும் வாழ்வையும் அவன் படைத்தான். இன்ஷா அல்லாஹ் இப்போது இந்த ஜனாஸா பயிற்சி திருவிதாங்கோடு ஆலிம் அவர்கள் இதை நடத்தி வைப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் அனைத்து சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் எல்லாரும் அதை பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضலில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. எல்லாம் வல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாதவிலாயம் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் பெண்களுக்கான தர்பியா நிகழ்ச்சியில் முதலாவதாக ஜனாஸா செயல்முறை பயிற்சி எனும் இந்த வகுப்பில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பயிற்சி வகுப்பின் வாயிலாக மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும் நாம் செய்ய வேண்டியவை என்ன, ஒருவரின் மரண தருவாயில் மற்றவர்கள் செய்ய வேண்டியவை என்ன, மரணித்த பின்னால் ஒருவரை குளிப்பாட்டுவது, கஃன் பொதிவது, மேலும் நம்மில் இறந்தவர்களுக்காக நாம் என்னென்ன செய்ய வேண்டும், எவற்றை செய்யக்கூடாது என்பது போன்ற சில விஷயங்களை அறிய இருக்கின்றோம். இறைவனின் படைப்பில் ஓரறிவு ஈரறிவு ஜீவராசிகள் முதல் பகுத்தறிவு கொண்ட மனித படைப்பு உட்பட அனைவரும் மரணத்தை ஆக வேண்டும். மனிதன் கருத்து வேறுபாடுகளால் பல பிரிவுகளாக பிரிந்திருந்தாலும் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரே கருத்து மரணம் என்பதைத்தான். இந்த மரணம் என்பது நமக்கு எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். ஒருவர் ஏழையாக பணக்காரராக இருந்தாலும் சரி, கல்லாதோர் கல்வி அறிவுடையோராக இருந்தாலும் சரி, பல உயிர்களை காப்பாற்றுகின்ற திறமை மிக்க மருத்துவராகவே இருந்தாலும் அவர் மரணித்தே ஆக வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத், அவனே மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறான். குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத், அனைத்து ஆன்மாவும் மரணத்தை அனுபவித்தே தீர வேண்டும். ஐனமா தக்கூனு யுத்ரிகுமுல் மௌத், நீங்கள் எங்கே இருந்தாலும் மரணம் உங்களை வந்தடையும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா,
நீங்கள் பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் மரணம் உங்களை வந்தடையும் என்று கூறுகிறான். ஆக இந்த இறைமறை வசனங்கள் ஒருவனுக்கு மரணம் நிச்சயமாக நிகழும் என்பதையும் தாண்டி ஒருவர் என்னதான் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளிருந்தாலும் மரணம் நம்மை நிச்சயமாக வந்து அடையும் என்பதை தெளிவாக விளக்குகின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் மரணம் நிகழும். இந்த உலகில் வாழ்வதற்கான தவணை ஒருவருக்கு முடிந்துவிட்டால் அவருடைய உயிர் உடனடியாக கைப்பற்றப்படும். எனவே மரணத்தை எந்நேரமும் எதிர்நோக்கி இருக்கின்ற மனிதர்களாகிய நாம் எப்போது வேண்டுமானாலும் மரணம் வரும் என்ற நிலையில் நாம் பாவ மன்னிப்பு அதிகமாக கோரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், முதல் மனிதரான ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாவ மன்னிப்பு கேட்டு பிரார்த்திக்கிறார்கள். ரப்பனா இன்னா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இறைவா, எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்துவிட்டோம், நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்று பிரார்த்தத்தை அல்லாஹ் கூறுகின்றான். அதே போல மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி, இறைவா எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், ஃபக்ஃபிர்லி, எனவே என்னை மன்னிப்பாயாக என்று பிரார்த்திக்கிறார்கள். இப்படி மனிதர்களாகிய நாம் அனுதினமும் ஏதாவது ஒரு விதத்தில் தவறுகளை பாவங்களை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். எனவேதான் நாம் செய்த பாவங்களுக்கு அன்றாடம் பாவ மன்னிப்பு கேட்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. நம்முடைய இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கூறுகிறார்கள், மக்களே, நீங்கள் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருங்கள். ஏனென்றால் நான் ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமான முறை பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறுகிறார்கள். எனவே நாம் எப்போதும் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுபோல வணக்க வழிபாடுகளில் அதிகம் அதிகம் ஈடுபட வேண்டும். மேலும் தான தர்மங்களையும் அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். உங்களில் ஒருவரிடம் மரணம் வந்தடையும் முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் தான தர்மம் செய்யுங்கள். அப்படி தான தர்மங்கள் செய்து நன்மைகளை சேர்த்தோமானால் தான் மரணம் நம்மிடம் வந்து மறுமை வாழ்க்கையில் நாம் நுழையும் போது நாம் சூனத்திற்குரியவர்களாக ஆக முடியும். அதே போல இன்றைக்கு அதே மாதிரி மரணத்தில் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் இறைவனிடம் எப்போதும் வீர மரணம் அடைவதை ஆசைப்பட்டு கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருவர் இறைவனிடம் வீர மரணம் அடைய வேண்டும், உயிர்த்தியாக என்னுடைய மரணம் நடக்க வேண்டும் என்று நன்மை எதிர்பார்த்து அல்லாஹ்விடம் பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தாரே, ஆனால் அவர் படுக்கையில் இயற்கையான முறையில் மரணித்தால் கூட ஷஹீத் என்ற அந்தஸ்து அல்லாஹ் அவருக்கு வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இவற்றையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். தற்போது நாம் பல விதத்தில் மரணங்களை கண்டு கொண்டு இருக்கிறோம். அதாவது சிறு வயதில் மரணிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். சில குழந்தைகள் தாயின் வயிற்றிலே இறந்தும் கூட பிறக்கின்றன. சிறு வயது மரணம், இளம் வயதில் மரணிப்பவர்கள், தள்ளாத முதுமை பருவத்தில் மரணிப்பவர்களையும் நாம் கண்கூடாக கண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1.5 வயது குழந்தையான இப்ராஹிம் அவர்கள் சிறு வயதிலே மரணிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவர்களுடைய மகளான ஸைனப் மரணிக்கிறார்கள். ஏன் சுவனம் குறித்து நற்செய்தி கூறப்பட்ட கஅப் இப்னு மாலிக் என்ற நபித்தோழரும் கூட தள்ளாத வயதில் கண் பார்வை இழந்து அப்படி ஒரு வயோதிகத்துக்கு பின்னால் தான் அவங்களுடைய மரணம் நிகழுது. அதே போல சில திடீர் மரணங்களை நாம் கண் முன்னால் காண்கின்றோம். நம்மோடு நல்லபடியாக தான் இருந்திருப்பார்கள், ஆனால் திடீரென்று ஏதோ ஒரு விபத்தாலோ அல்லது ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்களின் மூலமாகவோ திடீரென மரணிப்பதை பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் அரஃபா மைதானத்தில் இஹ்ராம் அணிந்த நிலையில் ஒரு மனிதர், அவருடைய வாகனம் ஒட்டகமோ ஏதோ ஒரு பிராணி, அதுக்கு மேலிருந்து கீழே விழுந்துடுறாங்க. அந்த பிராணி அந்த நபரை கழுத்தை முறித்து கொன்று விடுகிறது. இப்படியான பல துர்மரணங்களையும் நாம் பார்க்கின்றோம். இப்படி எத்தகைய மரணங்களை நாம் கண்டாலும்
அதனாலதான் இப்படி மரணம் நடந்துருச்சு என்று நாம் கூறக்கூடாது. அதே போல சுனாமி, பூகம்பம், வெள்ளப்பெருக்கு, தீயில் சிக்கி மரணம் அடைவது, இப்படி எத்தனையோ மரணங்களை நாம் காண்கின்றோம். ஆனால் இவ்வாறு மரணிப்பவர்களை துர்மரணம், இவங்களுக்கு கெட்ட மரணம் நடந்துருச்சு என்ன செய்யக்கூடாது, நாம சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒரு சில ஜனாசாக்களை பார்க்கும்போது அவங்களுடைய முகம் நல்ல பிரகாசமானதாக இருக்கலாம். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நேரத்தில் மரணிக்கலாம், ஏன் பள்ளிவாசலில் வைத்து மரணிக்கலாம். இவற்றை எல்லாம் வைத்து ஒருவருடைய மரணத்தினுடைய விதத்தை வைத்து இன்னாருக்கு நல்ல மரணம் என்றோ இன்னாருக்கு கெட்ட மரணம் என்றோ சொல்லுவது கூடாது என்று நமக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதே போல ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், கடுமையான நோயில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நோயாளி நலம் விசாரிப்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தருகிறது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை நோயாளியை நலம் விசாரிப்பது என்று சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் சஅத் இப்னு உபாதா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்துல கேக்குறாங்க, நம்முடைய தோழரை நலம் விசாரிக்க என்னோடு யார் யார் வாரீங்க அப்படின்னு கேட்டுட்டு சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த நபித்தோழரை நலம் விசாரிக்க போறாங்க. அதுவும் அந்த நிலைமையை குறித்து நபித்தோழர் சொல்றவங்க, நாங்கள் அந்த நேரத்தில் காலுறைகளை அணியவில்லை, கால் அணிகளை அணியவில்லை, அதாவது சாக்ஸும் போடல, செருப்பும் போடல, தொப்பி அணிந்திருக்கவில்லை, நீள் அங்கிகளை அணிந்திருக்கவில்லை, கரடு முரடான அந்த பாதையில் நாங்கள் நடந்து சென்றோம் அந்த நபரை நலம் விசாரிக்க என்று சொல்லி அந்த நபித்தோழர்கள் நடந்து போன அந்த நிலையை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்போ ஒருவர் முடியாம இருக்கும் போது, நோயாளியாக கிடக்கும் போது அவங்கள நலம் விசாரிக்கிறது நமக்கு நன்மையை பெற்று தரக்கூடிய செயல். ஏன்னா நலம் விசாரிச்சுட்டு நாம திரும்பி வாரது வரைக்கும் சுவனத்தின் பழங்களை பறிக்கக்கூடிய நன்மை நம்முடைய கணக்கில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இப்படி நோயாளியை நலம் விசாரிப்பது ஒரு சிறந்த செயல் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுது. ஆனா அதே நேரத்துல அங்க போய் இருந்துட்டு வேண்டாத பேச்சுக்களை நாம பேசக்கூடாது. அதாவது அந்த நபருக்கோ அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கோ கஷ்டத்தை, சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்களை பேசக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது, நீங்கள் நோயாளியையோ அல்லது இறந்தவரையோ சென்று பார்க்க போனால் அங்கே நல்லதையே பேசுங்கள், நீங்கள் பேசுவதற்கு வானவர்கள் ஆமீன் என்று கூறுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதனால ஒருத்தவங்களை பார்க்க போனா அந்த வீட்டுல வச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை பேசணும், அல்லது வாய் மூடி அமைதியா இருந்துடணும். அந்த நோயாளிகளுக்கு நலம் விசாரிக்கலாம், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம், அவங்களோட நோயை அல்லாஹ் குணப்படுத்துமாறு அவங்களுக்காக பிரார்த்திக்கலாம். ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, இப்படி ஒருத்தர் கழியாம கிடப்பாங்க, ஒருத்தவங்க எப்படி நல்ல கழியாம ஏழ்மை நிலையில இருக்கலாம், அல்லது ரொம்ப முடியாம இருக்கலாம், அவங்கள பார்க்கிறதுக்கு யாருமே இல்லாம அவங்களாலையும் எதுவும் செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, டாய்லெட் போக முடியாது, சொந்த தேவைகள் அவங்களுக்கும் செய்ய முடியாது, செய்து கொடுக்கவும் யாரும் இல்லாத ஒரு சிரமமான நிலையில் அவங்க இருக்கும் போது பார்த்துட்டு வந்த ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இப்படி இந்த ஆளை போட்டிருக்கிறதுக்கு அல்லாஹ் அவங்கள மறுக்க செஞ்சிருக்கலாம், நேரத்தை மறுக்கிதான் நல்லது, இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்களை செய்யக்கூடாது, நாம பேசக்கூடாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு நோய் வந்து நீங்க ரொம்ப முடியாத கடுமையான நிலையில இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கு பேசாம நான் மௌத்தாயிடுறேன், யா அல்லாஹ் என்னுடைய உயிரை நீ எடுத்துரு, என்னால இந்த அளவுக்கு கஷ்டத்தை எல்லாம் தாங்கிட்டு இந்த உலகத்துல இருக்க முடியல என்று நாம் பேசுவது கூடாது. ஆக பிறருக்காகவும் மரணத்தை நாம் வேண்டி கேட்க கூடாது, நமக்கும் மரணத்தை நாம் வேண்டக்கூடாது. இந்த நேரத்துல ஒரு அழகான துஆவை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. என்ன துஆனா, அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லீ, இறைவா நான் வாழ்வது சிறந்ததாக இருக்குமானால் என்னை நீ வாழச் செய், வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லீ, அல்லது நான் மரணிப்பது சிறந்ததாக இருந்தால் என்னை நீ மரணிக்க செய்து விடு. போ, ஒருவருடைய மரணத்தையும் வாழ்வையும் நிர்ணயிக்கிறது அல்லாஹ்தான். நாம கஷ்டப்படுறோங்கிறதுக்காக வேண்டி மரணத்தை இறைவனிடம் கேட்க கூடாது. ஒருத்தவங்க ரொம்ப முடியாம நோயில கடந்து கஷ்டப்படுறாங்க என்று சொன்னால் அவங்களுடைய தவறுகளை, பாவங்களை மன்னிப்பதற்கு இறைவன் வழங்கிய ஒரு வாய்ப்பாக கூட அது இருக்கலாம். அது போல ஒருவர் ரொம்ப முடியாம கடந்து மரண நேரத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஏகத்துவ கலிமாவை நினைவூட்டணும்.
அவங்க உயிரோடு இருக்கும்போது சொல்லக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனா அந்த மரண நேரத்துல அவங்க விழுந்துட்டாங்கன்னு சொன்னா ஏகத்துவ கலிமாவை நாம அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களில் மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வை நினைவூட்டுங்கள், சொல்லிக் கொடுங்கள். எவருடைய இறுதி பேச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைந்து விடுகிறதோ அவர் என்றாவது ஒரு நாள் சுவனத்தில் நுழைவார் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இப்படி மரண நேரம் முடிந்து ஒருத்தவங்க மரணிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த உடனான அந்த நேரத்துல நாம என்னென்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அவங்களுடைய கண்களை மூடி விடணும். சரியா? அது கண்களை கசக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. லேசா அசைச்சு அவங்களுடைய கண்களை நம்ம மூடணும். அதே மாதிரி அவருடைய உடல்களை முதல்ல நம்ம சரி பண்ணணும். வாய் திறந்திருக்குதுன்னு சொன்னா அவங்களுடைய வாயை மூடி வைக்கணும். அவங்களுடைய கைகள் கால்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான நேரத்துல மரணங்கள் நிகழும். அவங்களுடைய கைகளோ கால்களோ நீங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கைகளை லேசா நம்ம அசைவு கொடுத்து கையெல்லாம் நேராக்கணும். அந்த கையையும் இந்த கையையும் நேராக்கணும். அவங்களுடைய கால்கள் நீங்கி எல்லாம் இருந்ததுன்னு சொன்னா அவங்களுடைய கால்களை நேரான பொசிஷன்ல இப்படி நாம வச்சுக்கணும். சரியா? முதல்ல செய்ய வேண்டியது கண்களை மூடிட்டு அவங்களுடைய உடல்களை சரி பண்ணணும். அதே மாதிரி அடுத்து என்ன செய்யணும்னா அவங்களுடைய உடல்ல ஒரு துணியை உடனே நாம மூடி கொடுக்கணும். சரியா? இதுதான் மரணிச்ச உடனே நாம செய்ய வேண்டிய விஷயம். அடுத்ததுதான் நிறைய பேருக்கு பயம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இதை கூட நாம செஞ்சிருவோம். மரணிச்ச உடனே கண்களை மூடி அவங்களுக்கு உடல்களை சரி பண்ணி துணியால மூடி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நாம என்ன செய்யணும்னா அவங்கள குளிப்பாட்டுது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சரியா? அப்ப இதுக்கு நம்ம பயப்படுவோம். எப்படி ஒருத்தவங்க மவுத்தாயிட்டாங்கன்னா எப்படி அவங்கள நம்ம குளிப்பாட்டுது எனக்கு சரியா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு குளிப்பாட்டுறதுக்குன்னு தனியா வேற யாரையாவது போன் போட்டு நாம கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனா நாம உயிரோடு இருக்கும்போது நம்முடைய தாய் தந்தையர்கள் நமக்கு எப்படி வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சாங்களோ அதே மாதிரி நம்முடைய உறவினர்களை ஒருத்தவங்க மவுத்தாயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான கடைசி கடமைகளை செய்யக்கு நாம தான் அதிகம் தகுதி படைச்சவங்க. நம்முடைய உறவினர்கள் யாராக இருந்தாலும் நாம முன்னின்னு இது மாதிரியான விஷயங்களை செய்யணும். அப்போ இந்த குளிப்பாட்டக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரை முதல்ல அவங்கள ஒரு துணியை மூடி கொடுக்கணும். கொடுத்துட்டு அவங்க அணிந்திருக்கக்கூடிய ஆடை எதுவாக இருந்தாலும் சரி அதை நம்ம கத்தரிக்கோலால இந்த சைடு இப்படி கட் பண்ணி இந்த கையையும் சேர்த்து கட் பண்ணிடணும். அதே மாதிரி அந்த சைடும் கத்தரிக்கோலால கட் பண்ணி இந்த கையோட சேர்த்து இங்க வர கட் பண்ணிடணும். அப்படி கட் பண்ணிட்டோம்னா நாம எதையும் கலட்டாமலே அந்த துணியை ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து இந்த அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய துணியை நம்ம எப்படி எடுக்குது? மேல் பகுதியில் இருக்க துணியை எடுத்துடலாம். அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய துணியை எப்படி எடுக்குதுன்னா முதல்ல இந்த கையை இந்த சைடு வைக்கணும். வச்சுட்டு இந்த காலையும் இந்த சைடு தூக்கி வைக்கணும். வச்சுட்டு இப்படி பண்ணோம்னா இந்த துணி ஒரு பக்கம் அவங்க நீக்கிடணும். நீக்கி கொடுத்துட்டு திரும்ப அவங்களும் அதே மாதிரி படுக்க வைக்கணும். திரும்ப இந்த கையை எடுத்து கீழே போடணும். திரும்ப இந்த காலை எடுத்து கீழே போடணும். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாம பண்ண அதே ப்ராசஸ் தான். திரும்ப இந்த கையை இங்க போடணும். திரும்ப இந்த காலை இங்க போடணும். போட்டுட்டு இப்படி சரிச்சோம்னா அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய துணியை நாம ஈஸியா கழட்டிடலாம். சரியா? இப்படி அவங்களுடைய ஆடைகளை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அந்த குளிப்பாட்டுக்கு முன்னால அவங்களுடைய உடலை கவர் பண்ண மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு துணி அவங்க மேல விரிச்சு போடணும். விரிச்சு போட்டுட்டு அடுத்து குளிப்பாட்டக்கூடிய முறையை பார்க்கும்போது தண்ணீர் ஒற்றைப்படையான தண்ணீரா எடுக்கணும். 3 அல்லது 5 அல்லது அதிகமான தண்ணீரை கூட பயன்படுத்திக்கலாம். வலது புறத்திலிருந்து நாம குளிப்பாட்டுறதுக்கு ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்ததா கடைசி தண்ணியாக கற்பூரம் கலந்த தண்ணியை பயன்படுத்தணும். இதுதான் குளிப்பாட்டுதல உள்ள ப்ராசஸ். அதாவது முதல்ல வலது புறத்திலிருந்து ஆரம்பிக்கணும். 3 அல்லது 5 தேவைன்னு பட்டா அதுக்கு மேற்பட்ட தண்ணிகளை பயன்படுத்தலாம். அதே மாதிரி கடைசி தண்ணியில கற்பூரம் கலந்த தண்ணியை பயன்படுத்தணும். இது மட்டும்தான் குளிப்பாட்டுறதுக்கு உண்டான ப்ராசஸ். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா சோப்பு ஷாம்பு இதெல்லாம் போட்டு பண்ணலாமானா பண்ணலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டக்கூடிய முறையை பத்தி நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அவங்களுடைய மகள் ஜைனப் மரணிக்கும் போது பெண்கள் குளிப்பாட்டுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் போய் சொல்றாங்க, இப்தஅன பி மயாமினிஹா வ மௌலிஇ மவாலிஇ உதுஇ மின்ஹா, அவருடைய வலது புறத்திலிருந்து நீங்கள் ஆரம்பியுங்கள், அவர் உது செய்யும் பகுதிகளிலிருந்து ஆரம்பி
ஆரம்பிங்கள் என்று நாம குளிப்பாட்டக்கூடிய முறைய ரசூலா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதாவது தண்ணியை நம்ம கோரி ஊத்தும் போது நாம முதல்ல எங்க இருந்து உதவி செய்ய ஆரம்பிப்போம்? முன்கைகள்ல இருந்து ஆரம்பிக்குவோம் இல்லையா? அதே மாதிரி கையிலேருந்து தண்ணி எப்படி ஊத்தணும். அதே நேரம் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மையத்துக்கு உதவி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றது உதவி செஞ்சு கொடுக்க சொல்லல, உதவி செய்யக்கூடிய உறுப்புகள்ல இருந்து ஆரம்பிக்கதான் சொல்றாங்க. இப்ப வலது புறம் கையிலேந்து தண்ணியை ஊத்தி அவங்களுடைய முகத்தை கழுவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய உடல்களை நம்ம கழுவலாம். அதே மாதிரி ரசூலா என்ன சொல்றாங்கன்னா அந்த குளிப்பாட்டக்கூடிய பெண்களிடம் சொல்றாங்க, நீங்கள் 3 தடவையோ அல்லது 5 தடவையோ அல்லது நீங்கள் தேவையென கருதினால் அதற்கும் அதிகமான தடவையோ இழுந்த இலை கலந்த தண்ணீரால் அவரை குளிப்பாட்டுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம குளிப்பாட்டும் போது சுத்தத்துக்காக வேண்டி சோப்பு அல்லது லிக்யூடு கலந்த தண்ணியால குளிப்பாட்டலாம். அதே மாதிரி அவங்களுடைய தலைய ஷாம்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவலாம். இதுவெல்லாம் நம்ம சுத்தம்ங்கிற அடிப்படையில நாம இப்போ சுத்தப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான பொருள்களை பயன்படுத்துறோம் இல்லையா, அதையே பயன்படுத்தி இறந்தவங்களையும் நாம குளிப்பாட்டலாம். அதே மாதிரி கடைசி தண்ணியாக கற்பூரம் கலந்த தண்ணியை பயன்படுத்தி குளிப்பாட்டி முடிக்கணும். இதுதான் குளிப்பாட்டுறதுக்கு உண்டான ப்ராசஸ். மற்றபடி உதவி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதோ, மையத்துக்கு பல்லு தேய்ச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதோ, அந்தரங்க உறுப்புகள் எல்லாம் முடி களையணும் அப்படிங்கிறதோ, நகம் வெட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில பேர் இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா 10 விரலுக்கும் 10 ஈக்கில ஒடிச்சு வச்சு நகத்துல அழுக்கு எடுத்து கொடுக்கணும் இப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க உயிரோட இருக்கும் போதோ அவங்களுடைய கடைசி கட்டத்திலையும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஆனா இறந்த பிறகு இப்படிதான் செய்யணும், குளிப்பாட்டும் இது பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காட்டி தராத விதத்தான செயல்களை இப்படிதான் செய்யணும் நம்ம சொன்னா அது நமக்கு நன்மை கிடைக்காது, பாவம் தான் கிடைக்கும். சரியா? இதுதான் குளிப்பாட்டுறதுக்கு உண்டான ப்ராசஸ். ஏதாவது டவுட் இருக்குதா? சரி, அடுத்ததா இப்ப யாரு குளிப்பாட்டணும்? ஆண்களும் தான் குளிப்பாட்டணும், பெண்களும் தான் குளிப்பாட்டணுமா அப்படின்னு பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய மகள் மரணிக்கும் போது பெண்கள் எல்லாம் குளிப்பாட்டினாங்க. ஆனா அதுதான் கட்டாயம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் குளிப்பாட்டும் போது ஒருத்தவங்களுடைய அந்தர உறுப்புகளை நாம பார்க்க நேரிடுறதுனால ஆண்களே ஆண்கையான ஒருத்தவங்களால தனிப்பட்ட ஒருத்தவங்களால கிளீன் பண்ண முடியாது. அப்போ 2-3 பேர் சேர்ந்து செய்யும் போது பெண்களை பெண்களாக சேர்ந்து குளிப்பாட்டுவதுதான் நல்லது. ஆனா இது கணவன் மனைவிக்கு மட்டும் இந்த விஷயத்துல விதிவிலக்கு உண்டு. கணவர் மரணித்தால் மனைவியோ, மரணித்தால் கணவரோ குளிப்பாட்டுறதுக்கு அனுமதி இருக்குது. சரியா? அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி ஒருத்தவங்க இப்போ நாம குளிப்பாட்டுறதுல 2 தடவை பண்ணோம். இறந்த உடனே அடி கழுவுது ஒண்ணு பண்ணோம், அதுக்கப்புறம் குளிப்பாட்டுறது ஒண்ணு பண்ணோம். இப்படி 2 தடவை பண்ணணுங்கிற தேவையும் நமக்கு கிடையாது. ஆனா இறந்தவங்க அந்த நேரத்துல கொஞ்சம் அசுத்தமான உடல்நிலையில இருக்கிறாங்க. நிறைய பேர் நம்ம அந்த இறந்தவங்களை கடைசியா ஒரு தடவை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் போது சுத்தத்துக்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? சுத்தம், அந்த மரணிச்ச மையத்துக்கு சுத்தத்தை தான் சொல்றாங்க. நீங்க தேவைன்னு கருதினா இன்னும் தண்ணிகளை சேர்த்து குளிப்பாட்டுங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த அடிப்படையில மரணிச்ச உடனே அவங்கள ஜஸ்ட் ஒண்ணு கழுவி படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அடக்கல் நேரத்துக்கு முன்னால குளிப்பாட்டுவதும் தவறு கிடையாது. ஆனா கண்டிப்பா 2 தடவை பண்ணணுங்கிறது கிடையாது. மரணிச்ச உடனே ஒரு தடவை நாம குளிப்பாட்டி கவம் பொதிஞ்சாலும் போதுமானது. அதே மாதிரி ஒரு சில மரணங்கள் அவங்களுடைய உடல்கள் சிதையக்கூடிய அளவுக்கான மரணங்களா இருக்கலாம். ஆக்சிடென்ட்லயோ அல்லது தீயில கருகி மவுத்தாகிறது, இந்த மாதிரியான மரணங்களை பார்க்கலாம். அல்லது ஒரு சில ஜனாசாக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தருவாங்க. இப்படி வரக்கூடிய அந்த நேரத்துல கண்டிப்பா நாம அவங்களை குளிப்பாட்டணுமான்னு கேட்டா கண்டிப்பு கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்ட ஷஹீதுகளை ரத்தத்தோடையே அடக்கம் பண்ணவும் சொல்றாங்க. சரியா? அப்போ அந்த உடல் நம்மளால குளிப்பாட்ட முடியாத நிலையில இருக்குதுன்னு சொன்னா நம்ம குளிப்பாட்டாமலே அடக்கம் பண்ணாலும் தப்பு கிடையாது. அதே மாதிரி இறந்தவங்களை பார்க்க நினைக்கும் போது ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆண் ஜனாசாவை பெண்கள் பார்க்க கூடாது, பெண் ஜனாசாவை ஆண்கள் பார்க்க கூடாது இப்படி நினைக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதாவது நாம உயிரோடு இருக்கும் போது எந்த அளவுகோல்ல ஆண்கள் பெண்களை பார்க்கவும் பெண்கள் ஆண்களை பார்க்கவும் அனுமதி இருக்குதோ அதே முறையில அந்த அவங்க ஜனாசா ஆயிட்டாங்கன்னு சொன்னாலும் ஆண் ஜனாசாவை பெண்களும் பெண் ஜனாசாவை ஆண்களும் பார்க்கறது தப்பு கிடையாது. சில இடங்கள்ல
அந்த மையத்தை குளிப்பாட்டும் போது அத ரொம்ப கசக்கி அதனுடைய வயிற்றுல இருக்கிற கழிவுகளை எல்லாம் வெளியேற்றணும், கசன் எடுக்கணும் அப்படிங்கிற பேர்ல அந்த மையத்தை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா இது ரசூலுல்லாஹ் நமக்கு இந்த வழிமுறையோடு காட்டி தரல. அவங்களுடைய உடல் சுத்தமாக இருக்கக்கூடிய அளவுக்கு எப்படி கழுவணுமோ அப்படி மட்டும் கழுவுனா போதுமானது. நாம உயிரோடு இருக்கும் போது நம்மளை யாரும் கஷ்டப்படுத்துறா எப்படி இருக்கும்? கையங்காலையும் தூக்கி அசைச்சா நம்மளை போட்டு அங்க எங்கேயும் பிதுக்க எடுக்க செஞ்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் அவங்க மரணிச்ச பிறகும் அந்த ஜனாசாவுக்கு அதை விட வேதனை இருக்கும். வேதனையான ஒரு வாழ்க்கையில அவங்க போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜனாசாவுக்கு சிரமத்தை கொடுக்காம எப்படி அவங்கள தூய்மையாக்க முடியுமோ அந்த அளவு நம்ம கழுவுனா போதுமானது. இப்போ மரணிச்சாங்க, ஒருத்தருடைய மரண வீட்டுக்கு நாம போறோம்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம ஓத வேண்டிய ஒரு பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டி தராங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அபீ ஸலமா வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தியின் வக்லுஃபு ஃபி அக்பிஹி ஃபில் காபிரின் வக்ஃபிர் லனா வ லஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபி கப்ரிஹி வ நவ்விர் லஹு ஃபீஹி என்று ஒரு பிரார்த்தனையை அபூ ஸலமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் மரணிக்கும் போது ரசூலுல்லாஹ் அந்த வீட்டுக்கு போய் இந்த துஆவை ஓதுறாங்க. அதாவது இந்த துஆல நாம எந்த மையத்தை பார்க்க போறோமோ அந்த மையத்துடைய பேரை சேர்த்துக்கணும். அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அப்துர் ரஹ்மான் அல்லது அல்லாஹும்ம அக்ஃபிர் லி அஹ்மத், இப்படி அந்த ஜனாசாவுடைய பேரை நாம சொல்லி இறைவா இன்னாருக்கு நீ மன்னிப்பு அளிச்சிரு, எங்களுக்கும் நீ மன்னிப்பளிச்சிரு யா ரஹ்மானே, எங்களுக்கும் நீ மன்னிப்புத்தா, இவருடைய கபரை இவருக்கு விசாலமானதாக ஆக்கு, கபரில் இவருக்கு ஒளியை ஏற்படுத்த என்று நாம ஒரு ஜனாசா வீட்டுக்கு போகும்போது ஓதக்கூடிய இந்த பிரார்த்தனை இருக்குது. இப்படி இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நம்ம எல்லா நேரமும் பயன்படுத்தக்கூடியது கிடையாது. ஆனா ஒவ்வொருத்தவங்களும் டெய்லி நம்ம மரணங்களை சந்திக்க கூடியதுனால இந்த மரணம் சம்பந்தமான இந்த பிரார்த்தனைகளை நாம ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி வைப்பது நமக்கு சிறந்தது. அடுத்ததா குளிப்பாட்டி முடிச்ச பிறகு அந்த ஜனாசாவுக்கு எப்படி கஃன் ஆடை அணிவிப்பது என்பதை குறித்து சகோதரி நமக்கு சொல்லுவோம். தண்ணினா இப்போ நம்ம பக்கெட் அந்த மாதிரி எதுலயாவது தான் தண்ணி எடுப்போம். அப்போ ஒரு 3 பக்கெட் தண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்போ லிக்யூடோ சோப்போ ஏதாவது போட்டு குளிப்பாட்டுறோம்னா அதை அந்த தண்ணியிலேயே போட்டு கலக்கி அதை ஊத்தி நாம கழுவ தொடங்கலாம். 3 பக்கெட்டு சருவோம்னா 3 சருவோம், குத்து சருவோம், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, அதுல 3 பாத்திரங்கள் ஃபுல்லா தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அந்த தண்ணி நமக்கு பத்தலைன்னா திரும்ப 2 தண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கெட்டோ 2 சருவமோ தண்ணி எடுக்கலாம். மொத்தத்துல ஒற்றைப்படையான தண்ணியா இருக்கணும். 3 பக்கெட் தண்ணி அல்லது 5 பக்கெட் தண்ணி அல்லது நம்ம இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா அதிகமான தண்ணியை கூட பயன்படுத்திக்கலாம். குளிப்பாட்டும் போது களிமா போன்று ஏதாவது நம்ம ஓதணுமா, ஓதி குளிப்பாட்டணுமா அப்படின்னு சகோதரி கேக்குறாங்க. அப்படி நாம களிமாவையோ எதையாவது சொல்லணுமா இருந்தா அதை ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டி கண்டிப்பா வழிகாட்டி தந்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் வழிகாட்டி தராத எதையும் நாம செய்ய வேண்டிய தேவையில்லை. குளிப்பாட்டும் போது கடைசி தண்ணியாக கற்பூரம் கலந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தணும். ஆமா, சோப்பு கலக்கின தண்ணியையோ அல்லது லிக்யூட் ஏதாவது போட்டு கலக்கின தண்ணியையோ பயன்படுத்தலாம். லாமிச்ச வேற போட்டு காய்ச்சின தண்ணியையும் நாம பயன்படுத்தலாம். ஆனா அதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம உயிரோட இருக்கும் போது ரொம்ப சூடு தண்ணி நம்ம மேல ஊத்துவோமா? ஊத்த மாட்டோம். அதனால அப்படி காய்ச்சின தண்ணியா இருந்தாலும் அந்த மையத்துக்கு பொறுக்கக்கூடிய லேசான சூடு, ரொம்ப குளிர்ச்சியாவும் இல்லாம ரொம்ப சூடும் இல்லாம மீடியமான அந்த மையத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு தண்ணியை ஊத்தி குளிப்பாட்டலாம். சுத்தத்துக்காக நாம எதை பயன்படுத்தினாலும் அது ஓகே தான், பிரச்சனை இல்லை. அதுல என்னமா ஒரு சில ஜனாசாக்களை குளிப்பாட்டி முடிச்ச பிறகு குடும்பத்துல உள்ளவங்கள தனித்தனி அவங்க குளிப்பாட்டுக்கு நிக்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த குடும்பத்துல உள்ள உறுப்பினர்களை ஒவ்வொருத்தவங்களையா கூப்பிட்டு கடைசியா நீங்க தண்ணி ஊத்திருங்க, கடைசியா நீங்க தண்ணி ஊத்திருங்கன்னு சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குது. ஆனா அப்படி ஒரு இதை ரசூலுல்லாஹ் நமக்கு காணிச்சு தரல. அதுவே பெண் ஜனாசாவாக இருக்கும் போது நம்ம குளிப்பாட்டிட்டு இப்போ தலையெல்லாம் கழுவி முடிச்சுட்டு பெண் ஜனாசாவுக்கு தலைமுடிய பின்னி போட ரசூலுல்லாஹ் காணிச்சு தந்திருக்காங்க. தலைமுடிய பின்னி பின்பக்கமா போட்டுக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. வேற ஏதாவது குளிப்பாட்டத்துக்கு அது பிரச்சனை கிடையாது. பெண்கள் யாராக குளிப்பாட்டும் போது குளிப்பாட்ட கூடியவங்க குளிப்பு கடமையானவங்களா இருந்தா குளிப்பாட்டலாமா,
அப்படிங்கறத அந்த சகோதரி கேட்கக்கூடிய கேள்வி. இது குளிப்பாட்டக்கூடியவங்க குளிப்பு கடமையானவங்களா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா ரசூல்லா என்ன கேட்டிருக்காங்க, மாதவிடாய் என்ன உன் கையிலா இருக்கிறதுன்னு ஆயிஷா நாயகி பார்த்து கேட்டிருக்காங்க. அதனால குளிப்பு கடமையானவங்களும் ஜனாசாவை குளிப்பாட்டுவதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜனாசாவுக்கு உது செஞ்சு கொடுக்கணுங்கிறது கிடையாது. உது செய்யக்கூடிய உறுப்புகள்ல இருந்து நம்ம தண்ணி ஊத்த ஆரம்பிக்கணும். குளிப்பு கடமையானவங்க ஜனாசாவை குளிப்பாட்டலாமா? ஏன்னா ஜனாசாவுக்கு நம்ம உது செஞ்சு கொடுக்கணும் இல்லையா? அப்ப நாம உது செய்யாதவங்களா போய் நின்று குளிப்பாட்டலாமா அப்படின்னு சகோதரி கேக்குறாங்க. குளிப்பாட்டுவதுக்கு உது நாம செஞ்சுட்டு தான் போகணுங்கிறதும் கட்டாயம் கிடையாது. ரசூல்லா ஜனாசாவுக்கு உது செய்ய சொல்லி நமக்கு, ஏன்னா ரசூல்லா ஹதீஸ்லயே சொல்லும் போது அவருடைய வலது புறத்திலிருந்து ஆரம்பியுங்கள். நம்ம தண்ணியை ஊற்றுதான் வலது புறத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அவருடைய உது செய்யும் உறுப்புகள்ல இருந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கணுமே தவிர ஜனாசாவுக்கு நாம உது செஞ்சு கொடுக்கணுங்கிறதோ அல்லது குளிப்பாட்ட போறவங்க உது செஞ்சுட்டு தான் போகணும் அப்படிங்கிறதோ கிடையாது. இதுல இன்னொரு விஷயத்த பார்க்கும்போது ஜனாசாவை குளிப்பாட்டுறவங்க கட்டாயம் குளிக்கணுமா? அதை முடிச்சிட்டு அந்த ப்ராசஸ முடிச்சிட்டு குளிக்கணுமா? அல்லது அந்த குளிப்பாட்டினவங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு உது செய்யணுமா? ஆரம்பத்துல உது செய்யணுங்கிறதும் கிடையாது. குளிச்சு முடிச்ச பிறகு கண்டிப்பா உது செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா அதே நேரத்துல அந்த ஜனாசாவை குளிப்பாட்டிட்டு வந்த பிறகு நம்முடைய உடல் சுத்தம் இல்லாத மாதிரி நாம உணர்ந்தா, நாம விரும்பினா குளிக்கலாம், குளிக்காமலும் இருக்கலாம். கட்டாயமா குளிக்கணுங்கிறது கிடையாது. கட்டாயமா குளிக்கணும் நாம சொல்லுதா இருந்தா ரசூல்ல சொல்லி இருப்பாங்க, கட்டாயம் நீங்க குளிக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஆனா குளிப்பதும் உது செய்வதும் கட்டாயம் இல்லை. ரசூலுடைய காலத்திலையும் பிரசவ நேரத்துல மரணங்கள் நிகழ்ந்திருக்குது. இப்போ இப்படி பிரசவ உதிரப்போக்கு இந்த மாதிரியான நேரங்களில் மரணித்தவங்களை எப்படி நம்ம குளிப்பாட்டணும்னா, பொதுவா எல்லாரையும் எப்படி நம்ம குளிப்பாட்டுறோமோ அதே ப்ராசஸ் தான். ஆனா அவங்களுடைய உடல் தூய்மையாகக்கூடிய அளவுக்கு தண்ணீரை ஊற்றி கழுவி நம்ம சுத்தம் பண்ணலாம். இதை மேற்கொண்டு சில அசுத்தங்கள் வெளியாகிட்டே இருக்குது. ஒரு சில பேர் ரொம்ப படுக்கையில கிடந்து மௌத்தாகுவாங்க. அப்படி படுக்கையில கிடக்கும் போது அவங்களுடைய உடலின் பின்பக்கம் ரொம்ப புண்ணாகி அதுல இருந்து புண்ணுல இருந்து தண்ணீர் எல்லாம் வெளியாகக்கூடிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். சரியா? அப்போ இந்த மாதிரி பிரசவ நேரத்துல மரணிச்சாலும் சரி அல்லது படுக்கையில கிடந்து பின்பக்கம் எல்லாம் புண்ணாகி இந்த மாதிரியான மரணம் அடைஞ்சாலும் சரி, நாம முடிஞ்ச அளவுக்கு கழுவி அவங்கள தூய்மைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பஞ்சு மாதிரியான இதை பயன்படுத்தி அந்த இடத்தை எல்லாம் அடைச்சு அதுக்கு மேற்கொண்டு நம்ம கஃனாடை அணிவிச்சு கொடுத்தா அந்த உடல் சுத்தமானது ஆயிரும். சரியா? குளிப்பாட்டும் போது எத்தனை பேர் நின்று குளிப்பாட்டணும் அப்படின்னு சகோதரி கேக்குறாங்க. குறிப்பிட்டு இத்தனை பேர் நின்று குளிப்பாட்டணும் அப்படின்னு ரசூலா நமக்கு வழிகாட்டி தரல. இருந்தாலும் ஒரு ஜனாசாவை நம்ம தனி ஒரு ஆளா குளிப்பாட்டுவது, அவங்களுடைய உடலை நீக்குது, அவங்களுக்கு ஆடைகள் எல்லாம் நீக்கிறது, குளிப்பாட்டுறதெல்லாம் கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமா இருக்குங்கிறதுனால ஒரு 3 பேரோ அல்லது 4 பேரோ எத்தனை பேர் நின்னா அந்த ஜனாசாவை கையாளுவதற்கு நமக்கு எளிமையாக இருக்குமோ அத்தனை பேர் நிக்கலாம். மற்றபடி 5 பேர் நிக்கணும் அல்லது 7 பேர் நிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணிக்கைய ரசூல்லா சொல்லாம நாமளா சொல்ல முடியாது. சரியா? வேற ஏதாவது? குளிப்பாட்டுவதற்கு நெருங்கிய உறவினர்கள் அதிகமா தகுதி படைச்சவங்க. அதாவது ஒரு சில ஊர்கள்ல ஜனாசாவை குளிப்பாட்டும் போது உது செஞ்ச 2 பேர் நின்னுதான் அந்த ஜனாசாவை தொடுது, கழுவுது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும். மத்தவங்க சும்மா தண்ணி எடுத்து கொடுக்குது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்குது, இந்த மாதிரியான இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறை நம்ம மத்தியில இருக்குது. சரியா? இப்படி 2 பேர் உது செஞ்ச 2 பேர் நின்னுதான் ஜனாசாவை தொடணுமா, அப்படி நின்னுதான் செய்யணுமா அப்படின்னு தான் சகோதரி கேக்குறாங்க. ஆனா இந்த உது செய்யக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், உது செஞ்சவங்க தான் நின்று ஜனாசாவை குளிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் கிடையாது. ஜனாசாவுக்கு உது செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸும் கிடையாது. ஜனாசாவெல்லாம் குளிப்பாட்டி முடிச்ச பிறகு நாம தேவைப்பட்டா குளிக்கலாம். மற்றபடி உது செஞ்சவங்க தான் நின்று ஜனாசாவை தொடணும், குளிப்பாட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி ஒண்ணு நம்ம உண்டுன்னா அது ரசூல்லா காணிச்சு தந்த எத்தனையோ ஹதீஸ்கள் இருக்குது. ரசூல்லாவுடைய ஒவ்வொரு செயல்களையும் நம்மளை விட அங்குலம் அங்குலமா கண்காணிச்சு செஞ்சவங்க தான் சஹாபாக்கள். அப்ப ரசூல்லா இப்படி ஒரு வழிமுறையை சொல்லி தந்திருந்தாங்கன்னா அல்லது
நமக்கு அறிய வந்திருக்கும். அப்படி ஒரு விஷயம் இல்லாத போது உது செஞ்சவங்க தான் நின்று ஜனாசாவை தொட்டு குளிப்பாட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. சரியா? ஜனாசாவை வந்து குளிப்பாட்டும் போது அசுத்தத்தை நீக்குறத பத்தி சகோதரி கேக்குறாங்க. துணியெல்லாம் போட்டு கிளீன் பண்ணாதானே எல்லா அசுத்தமும் வெளியே வரும், அப்படி நம்ம பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களே அப்படின்னு சகோதரி கேக்குறாங்க. அதாவது ஜனாசாவுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா அசுத்தத்தையும் நீங்க வெளியேற்றணும், ஒரு தரிமு கூட இல்லாத அளவுக்கு நீங்க வெளியேற்றணும் அப்படின்னு எந்த ஹதீஸ்களுமே கிடையாது. இப்போ நம்ம அந்த உடல் தூய்மையா ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம கழுவுனா போதுமானது. அசுத்தம் வெளியாகுதுன்னா அது வெளியாகக்கூடிய அளவுல கழுவி சுத்தம் பண்ணா போதும். அதனுடைய வயிற்றுல இருக்கிறது அவ்வளோத்தையும் நாம வெளியேற்றணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அதாவது ஜனாசாவை குளிப்பாட்டும் போது ஏதாவது துவாக்கள் சொல்லி குளிப்பாட்டணுமா, ஜனாசா குளிப்பாட்டி முடிச்ச பிறகு ஏதாவது துவாக்கள் நம்ம ஓதணுமா அப்படின்னு சகோதரி கேக்குறாங்க. ஆனா இப்படி துவாக்களை ஓதணும்னு ஏற்கனவே பல விஷயங்களும் அப்படிதான். இப்போ நம்ம வந்து குளிப்பு கடமையான ஆகி நம்ம குளிச்சு சுத்தமாகணும்னா அதுக்கு களிமா 5 களிமா சொல்லணும். அவ்வளவு களிமா தையிபூன் எல்லாம் நாம சின்ன வயசுல இருக்கும் போது நமக்கு படிச்சு தந்திருப்பாங்க. இந்த களிமாவெல்லாம் ஒண்ணு ஒண்ணா ஓதிதான் ஒவ்வொரு பக்கமா தண்ணி ஊத்தணும். இதுவெல்லாம் ரசூல்லா நமக்கு காட்டி தராதது அப்படிங்கறதுதான் நாம மக்கள் மத்தியில சொல்லிட்டே இருக்கிறோம். ரசூல்லா எது நமக்கு காட்டி தந்தாங்களோ அதை மட்டும் நாம கடைபிடிச்சா போதுமானது. ஜனாசாவை குளிப்பாட்டும் போது தனித்தனி ஏதாவது துவாக்களோ அல்லது குளிப்பாட்டி முடிச்ச பிறகு அந்த துவா இந்த துவா இந்த மாதிரியான எந்த விஷயத்தையுமே ரசூல்லா நமக்கு சொல்லி தரல. அடுத்ததா ஜனாசாவை கஃன் பொதியக்கூடிய முறையை குறித்து சகோதரி விளக்குவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஃன்ன்றதை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ குளிப்பாட்டுறது என்ன முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? செய்யக்கூடிய அடுத்த விஷயமா என்ன இருக்கும் அப்படின்னா கஃனிடுறது. 2 முறை குளிப்பாட்டுற பழக்கமும் இருக்கும் சில இடங்கள்ல, சில இடங்கள்ல ஒரே குளிப்பா தான் இருக்கும். நம்ம வந்து இப்ப கடைசியா 2வது குளிப்பாட்டினதுக்கு அப்புறமா முழுமையா கஃனிடுறது எப்படி அப்படின்ற முறையை தான் நம்ம உங்களுக்கு சொல்லி தர போறோம். அது எப்படி அப்படின்னா ரசூலுல்லாஹ் காட்டுதல் அடிப்படையில வெள்ளை ஆடை அதுதான் வந்து சிறந்தது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சிருக்காங்க. அதாவது நம்ம அணியக்கூடிய ஆடையா இருந்தாலும் சரி, ஆடைகள்ல சிறந்தது வெள்ளை ஆடை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டிருக்காங்க. இன்னும் கூடுதலா என்ன சொல்றாங்கன்னா வெள்ளை வந்து எப்பவுமே சிறந்தது, அந்த வெள்ளை ஆடையிலையும் நீங்க கஃன் எடுத்துட்டும் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் காமிச்சு தந்திருக்காங்க. அதே மாதிரி வெள்ளை அல்லாத வேற கலர் ஆடைகளையும் நம்ம வந்து கஃன் இடலாமா அப்படின்னு கேட்டா அதுவும் ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருக்காங்க. ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லும் போது கோடிட்ட ஆடைகளையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், கஃன் இட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோடிடுறது அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு வெள்ளையில வேற நிறத்துல உள்ள ஒரு கோடா தான் இருந்திருக்கணும் இல்லையா? அந்த அடிப்படையில நம்ம கலர் ஆடையிலையும் கூட கஃன் இட்டு கொள்ளலாம். அதே மாதிரி தைக்கப்பட்ட ஆடையிலையும் கஃன் இட்டு கொள்ளலாம் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சிருக்காங்க. ஒரு கிராமவாசி வந்துட்டு ரசூலுல்லாஹ் இடத்துல தான் வந்து போரில் மரணம் அடையணும் அப்படின்ற ஒரு நியத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வந்து சொல்லுவாங்க. அப்ப சொல்லக்கூடிய சமயத்துல ரசூலுல்லாஹ் அந்த சமயத்திலேயே கைபர் போரும் வரும். அப்ப அந்த கைபர் போர்ல அந்த கிராமவாசி பங்கெடுக்கிறாங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து நிறைய போர் செல்வங்கள் எல்லாம் கிடைக்குது. அந்த போர் செல்வங்களை ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் என்ன அப்படின்னா போரில் பங்கேற்ற எல்லாருக்குமே அதை என்ன செய்வாங்கன்னா பங்கிட்டு கொடுப்பாங்க. அப்படி பங்கிட்டு கொடுக்கக்கூடிய சமயத்துல இந்த நபருக்கும் இந்த கிராமவாசிக்கும் சேர்த்து ஒரு பங்கு கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப அந்த கிராமவாசி இதை பெற்றுக்கொண்டு அவங்க என்ன கோவப்படுவாங்க ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து, நான் இந்த செல்வத்துக்காக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, என்னுடைய நியத்து கழுத்தை காமிப்பாங்க, இந்த கழுத்துல அம்பு ஏயப்பட்டு நான் மரணிக்கணும் அப்படின்றத என்னுடைய நியத்து, அந்த நியத்துக்காக தான் என்ன செஞ்சிருக்கேன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை காமிப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னா இவருடைய வார்த்தையை இவர் வந்து இந்த வாக்கு இவர் நிறைவேற்றக்கூடியவரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு விட்டுருவாங்க. அடுத்து இந்த நபர் இந்த கிராமவாசி என்ன செய்வாங்கன்னா மறுபடியும் போர் செய்ய போவாங்க. போர் செய்யற இடத்துல அவரு மரணம் அடைஞ்சிருவாரு. மரணம் அடைஞ்ச ஜனாசாவை சஹாபாக்கள் எல்லாம் தூக்கிட்டு ரசூலுல்லாஹ் இடத்துல வருவாங்க. அப்ப அந்த ஜனாசாவை ரசூலுல்லாஹ் இடத்துல கொண்டு வராங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் பார்க்கும்போது அவர் எந்த இடத்துல கை காமிச்சு இந்த இடத்துல அம்பு ஏயணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதே இடத்துலதான் என்ன ஆயிருக்கணும் அம்பு ஏயப்பட்டு அவர் மரணிச்சிருப்பாரு.
அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த நபர் தான் அந்த நபரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சஹாபாக்கள் கிட்டத்துல கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க, ஆமா இது அந்த கிராமவாசி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, இவர் வந்து தன்னுடைய வாக்கை நிறைவேற்றிட்டாரு, அதே மாதிரி அல்லாஹ்வும் தான் கொடுத்த வாக்கை இவருக்காக நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, தான் அணிஞ்சிருந்த ஒரு ஜுப்பாவை கலத்தி அந்த ஜனாசாவுக்கு கஃன் இடுறதுக்கு கொடுப்பாங்க. அப்ப ஜிப்பான்றது நமக்கே தெரியும், தைக்கப்பட்ட ஆடை. இப்ப தைக்கப்பட்ட ஆடையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கஃன் இடுறதுக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒருத்தர் உடுத்திருந்த கஃன் ஆடை உடுத்திருந்த துணியையும் என்ன செய்யலாம், இன்னொரு நபருக்கு வந்துட்டு ஜனாசா கஃன் இடுறதுக்காக பயன்படுத்தலாம். இருந்தாலும் வெள்ளை ஆடை சிறந்தது அப்படின்னு சொன்னதுனாலையும், அதே மாதிரி கஃன் இடக்கூடிய முறை வந்து அழகான முறையில நீங்க கஃன் எடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் நமக்கு வலியுறுத்துறதுனாலையும் நாம வந்து என்ன ஒரு இதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, அதாவது யாருக்கு வந்து கஃன் ஆடை வாங்குறதுக்கு கூட பணம் இல்லையோ, வசதி இல்லையோ, அவங்க தான் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தைக்கப்பட்ட ஆடையோ. அப்ப சஹாபாக்களுடைய பீரியட்ல அப்படிதான் இருந்தது. அவங்களுக்கு கஃன் இடுறதுக்கு கூட என்ன இல்லைன்னா ஒரு துணி இல்லாத ஒரு ஏழ்மை நிலையில தான் அவங்க சஹாபாக்கள்லாம் வாழ்ந்தாங்க. அப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. ஆனா இப்போ நம்மளுடைய நிலைமை எடுத்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஒரு கஃனுக்கான ஆடை வாங்குறதுக்கு கூட வசதி இல்லாத அளவுக்குலாம் நாம இல்லை. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடையினால எல்லாருமே ஓரளவுக்கு ஒரு துணி எடுக்கிற நிலைமையிலேயாவது இருக்கதான் செய்யறோம் இல்லையா? அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம்னா, இதுக்குன்னே கஃன் இடுறதுக்குன்னே ஒரு துணியை வந்து கடைகளில் வச்சிருக்கிறாங்க. அந்த துணியை தான் நம்ம என்ன செய்யறோம்னா வாங்குறோம். வாங்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இந்த கஃன் ஆடை வந்துட்டு ஒரு வெள்ளை துணியாட்டு மொத்தம் 12 மீட்டர் இருக்கும். இந்த துணி வந்து மொத்த அளவு 12 மீட்டர். இந்த 12 மீட்டர் துணியை நம்மளுடைய வசதிக்காக, அதாவது நம்ம கஃனிட்டதுக்கு அப்புறம் ஆண்கள் தான் ஜனாசாவை தூக்கிட்டு போவாங்க இல்லையா? பெண்களுடைய ஜனாசாவா இருந்தாலுமே தூக்கிட்டு போறது யாருன்னா ஆண்கள் தான். அப்ப அவங்க கையில நம்ம ஒப்படைக்கும் போது அந்த ஜனாசாவுக்கான கண்ணியத்தை கொடுத்து அதை வந்து சிறந்த முறையில இந்த கஃனிட்டு கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில நம்ம என்ன செய்யறோம்னா, ரசூலுல்லாஹ் இதை வந்து பிரத்யேகமா நமக்கு காட்டி தரல. இந்த முறைகள்லாம் இருக்குது, இப்படி உள்ளாடை வெட்டணும், மேலாடை இப்படி வெட்டணும், சட்டை போடணும், மக்கனா போடணும், இப்படின்லாம் தனித்தனியா ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. ஆனா கஃன் இடுறது சிறந்த முறையில கஃன் இடுங்க அப்படின்னு மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா சொல்லி தந்திருக்காங்க. அந்த அடிப்படையில நாம இந்த கஃன் துணியை வந்துட்டு இந்த முறைகள்ல செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இது வந்து மொத்தமா 12 மீட்டர். இந்த துணியை வந்துட்டு முதல்ல நம்ம மொத்தமா லாஸ்ட் ஒரு சுத்துவோம் இல்லையா, அந்த கஃன் ஆடை எல்லாம் கட்டினதுக்கு உடுத்ததுக்கு அப்புறமா கடைசியா நம்ம சுத்துவோம் இல்லையா, லாஸ்டா நம்ம வந்து பாயில கொண்டு படுக்க வைக்கும் போது இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கட்டு, தலையில ஒரு கட்டு, அந்த மாதிரி கடைசியா முடுவோம் இல்லையா, அந்த துணி வந்து மொத்தமா ஒரு 5.5 முழம் அளவுக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா பிரிச்சு எடுக்கணும். இதுல இருந்து முதல்ல அதை தான் பிரிச்சு நம்ம எடுக்க போறோம். புரியுங்க? 5.5 முழம், 1 முழம்னு சொல்லும் போது இந்த கையில வந்து இந்த முட்டுக்கு கொஞ்சம் மேல வரைக்கும் வரும். அஞ்சாறு, இது ஒரு 1/2 முழம். இந்த மாதிரி எடுக்கணும். இதுல ஒரு வெட்டு போடுங்க, இதுல ஒரு கட் பண்ணுங்க, இதை 2வது வச்சு எடுக்கலாம். இல்லைன்னா அப்படி அளந்துருங்க, அங்க அளந்துருங்க. இதுல ஒரு வெட்டு, அதுல ஒரு, இதே 5.5 முழம் அளவுல இன்னும் ஒரு துணி கூட எடுக்கணும். 2 துணியா நம்ம எடுப்போம். ஏன்னா இதோடைய வீதி பார்த்தோம்னா இவ்வளவுதான் வரும். இதை ஒரு ஆளுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பெல்லாம் இருக்கிறவங்களா இருந்தா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த துணியவே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 2யும் சேர்த்து போடாம கொஞ்சம் நீக்கி போடுவோம். அப்ப அவங்களுக்கு வந்து சுத்துறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ணுவோம். ஒல்லியா இருக்கிறவங்களா இருந்தா இந்த 2 துணியும் அப்படி சேர்த்தே போட்டுடலாம். மடக்கிறோம் ஒரு துணி தான். அடுத்தது நம்ம எடுக்கக்கூடியது நம்ம உள்ள அணிவிக்கக்கூடிய ஆடைகள். சரியா? இத பெண்களுக்கு வந்து
மேலாடை கீழாடை. உள்ளாடையை வந்து மேல ஒரு போர்ஷன், இடுப்புக்கு மேல ஒரு துணி, இடுப்புக்கு கீழே ஒரு துணி அப்படின்னு சொல்லி 2 துணி நம்ம எடுப்போம். அது வந்து இது ஒரு 1.5 முழத்துக்கு எடுக்கணும். இது வந்து கீழே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய துணி, இடுப்புக்கு கீழே நம்ம யூஸ் பண்றதுக்குள்ள துணி. இந்த துணியை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, லேசா மடக்கி இந்த அளவுக்கு மடிச்சிட்டு இங்க ஒரு வெட்டு வெட்டுங்க, இந்த இடத்துல ஒரு வெட்டு வெட்டுங்க, இதே மாதிரி ஒரு நிமிஷம் இதுல ஒரு வெட்டு. அதுக்கு கீழ் பக்கத்துல ஒரு 1 இன்ச் அளவுக்கு வெட்டி விடணும். வெட்டி விட்டுட்டு கொஞ்சமா கிழிச்சு இந்த துணியிலேயே ஒரு முக்கால் பகுதி வராத வரைக்கும் இந்த துணியை எப்படி கிழிச்சு இதுல ஒரு முடிச்சு போட்டு விட்டுருங்க. ஏன்னா இந்த துணியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ யூஸ் பண்ற மாதிரியான ஸ்ட்ராங்கான துணியா இருக்காது. லேசா கை வச்சாலே கிழிஞ்சு வந்துடும். இப்போ இதுல முடிச்சு போட்டு விட்டீங்கன்னா இதுக்கு மேல கிழியாது. அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இதுல ஒரு முடிச்சு போட்டு வைக்கணும். இதே அளவுக்கு இங்கேயும் அதே மாதிரி 1 இன்ச் அளவுக்கு நீங்க வெட்டிட்டு அதே அளவுக்கு நீங்க வந்துட்டு கீரை விட்டுட்டு இதுல ஒரு முடிச்சு போட்டு விட்டுறணும். இந்த துணி பாத்தீங்கன்னா கடைசியில நம்ம எடுக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். மடிச்சு நம்ம இதை தான் இப்படி யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்டிங் இது ஸ்டார்டிங் அடுத்தது மேல் பகுதிக்கு இடுப்புக்கு மேல நம்ம கட்டுறதுக்காக இது வந்து ஒரு முழம் அளவுக்கு எடுத்தா போதும். இது வந்து ஒவ்வொருத்தருடைய உடல் வாழ்க்கை ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபடும். நம்ம ஜனாசாவை பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்வோம்னா இதெல்லாம் கிழிக்கிறதுக்கு போவோம். எந்த ஒரு இதா இருந்தாலுமே அவங்களுடைய உடல் அளவு எவ்வளவு இருக்குதோ அதை ஒண்ணு நம்ம பார்த்துட்டு முன்ன பின்ன எடுக்கலாம். இதை இப்படி 2ஆ மடிச்சிட்டு இதுல ஒரு 4 5 இடத்துல வந்து கீரல் போடணும். சின்னதாக கட் பண்ணிடும். சரி, இதுல ஒண்ணு இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் கூட இதை வந்து கிழிச்சு எடுக்கணும். கொஞ்சமா இதை நம்ம கிழிச்சிட்டோம்னா இதை வந்து 2வது நம்ம கெட்டக்கூடிய சமயத்துல கொஞ்சம் கூட கிழிக்க வேண்டியது இருந்ததுன்னா அந்த இடத்துல வச்சு நம்ம கிழிக்கலாம். கிழிச்சிட்டு அதை வந்து ரொம்ப டைட்டா கெட்டுறதுக்காக மேல அடைக்காக யூஸ் பண்ணக்கூடியது. சட்டை காட்டுறதுக்கா ரெண்டாவது நம்ம சுத்தமா காட்டலாம். அடுத்தது சட்டை, மேல போடக்கூடிய சட்டையை நம்ம எடுக்கிறோம். சட்டை வந்து எந்த அளவுக்குன்னா ஒரு 3 மீட்டர் அளவு. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் எடுத்தது இந்த வாக்கில் எடுத்தோம் இல்லையா, இதை வந்து நம்ம மடிச்சு எடுக்கணும். இப்போ ஒரு 3 மீட்டர் 3 முழம் 3 மீட்டர்ல 3 முழம் அளவுக்கு எடுத்துட்டு இந்த துணி வந்து இந்த வாக்கில் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இந்த மாதிரி எடுக்கணும். இந்த வீதிக்கு எடுத்துட்டு ஒரு செட் இதை மடக்கணும். மடிச்சுட்டு இன்னும் ஒரு பக்கம் கூட மடிச்சுட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு வெட்டு வெட்டணும். இது எதுக்குன்னா தலையை போடுறதுக்காக கழுத்து பகுதியாட்டு இதை நம்ம போடுவோம். இது இப்படி வெட்டும் போது இந்த அளவுக்கு வரும். ஒரு சின்ன கழுத்து வெட்டின மாதிரி இருக்கும்.
இதை வந்து நம்ம தலையில போடுவோம். போடக்கூடிய சமயத்துல வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கழுத்து அளவு வந்து அவங்களுடைய தலை அளவு கொஞ்சம் பெருசா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, இந்த நடுவுல வந்து ஒரு சின்ன வெட்டு, இந்த கழுத்து இருக்கு இல்லையா, இந்த போடக்கூடிய இந்த இடத்துல ஒரு சின்ன வெட்டு வெட்டலாம். அப்படியா சின்னதா சின்ன ஒரு கீரல் போட்டிருப்போம். இதை வந்து நம்ம போடக்கூடிய சமயத்துல என்ன பண்ணலாம்னா, தலை போகல அப்படின்னா கொஞ்சம் இழுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் இழுத்து விடும்போது கொஞ்சம் கேப் வரும், அது வழியா நம்ம போடலாம். இது வந்து சட்டை. அடுத்தது கீழே உடுக்கக்கூடிய சாரம், அந்த கீழே போடக்கூடிய அந்த பகுதி, அது வந்து ஒரு 3.5 முழம் கிட்ட எடுத்தோம்னா என்ன இருக்கும் இருக்கலாம். இது ரொம்ப வீதியா இருக்கு, துணி நல்ல வீதி. இததான் வந்து நம்ம கீழே இடுப்பு பகுதியில கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒவ்வொருடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபடும். கொஞ்சம் பெரிய ஜனாசாவா இருந்ததுன்னா, கொஞ்சம் வண்ணமா இருக்கிறாங்கன்னா, இதை வந்து நம்ம கொஞ்சம் கூடுதலா எடுத்துக்கலாம். இந்த துணியை வந்து கொஞ்சம் கூடுதலா எடுத்துக்கலாம். அத மக்கனால எடுக்கலாம். இனி மீதி இருக்க துணி வந்து நமக்கு பெண் ஜனாசா பொறுத்த வரைக்கும் கீழே சாரம், ஒரு சட்டை, ஒரு மக்னா தான் கூடுதலா நமக்கு தேவைப்படும். ஆண்களுக்கு வந்து அந்த மக்னா தேவைப்படாது. பெண்களுக்கு கூடுதலா வரக்கூடியதுன்னா இந்த மக்னா துணி. இதை வந்து எடுக்கலாம். இது ஒரு 3 இது மொத்தமா யூஸ் பண்ணலாம். இந்த மீதி கொஞ்சம் துணியை நம்ம வந்துட்டு கெட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அந்த கெட்டுற துணி போக மீதி எல்லாமே இது மக்கனாக்காக நம்ம எடுத்துக்கலாம். மக்கனாக்கு வந்து முழுசா எடுத்துக்கலாம் அந்த பகுதியை. இருக்கட்டும். இது கொஞ்சம் வீதியில ஒரு 2 இன்ச்சு வீதியில கொஞ்சம் கூட 2 இன்ச்சு வீதியில 2 துணி. இதுல வந்து ஒரு 2 இன்ச்சு வீதியில 2 துணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா, இந்த நடு பகுதியில கட்டுறதுக்கு. வயிற்று பகுதியில நம்ம கடைசியா பொதிஞ்சு கொடுப்போம் இல்லையா, அந்த இதுக்கு வந்து இந்த துணி. இது வந்து சில பேருக்கு ஒரு துணியே போதும். இந்த ஒரு நீள துணியே போதுமானதா இருக்கும் சில பேருக்கு, சில உடல்களுக்கு. சில பேருக்கு இத ஜாயின் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பெரிய உடம்பா இருந்ததுன்னா இந்த 2 துணியை ஜாயின் பண்ணிட்டு இதுல நமக்கு போட்டு கட்டுற மாதிரி இருக்கும். இந்த 2 துணியை அதுக்காக இது ஒரு சின்னதா போகும். அடுத்து இந்த துணி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நீள துணியை நம்ம 2 எடுப்போம். 2 எடுத்து ஒரு துணி வந்து காலுக்கு கீழே கட்டுறதுக்கும், ஒரு துணி தலையை பொதிஞ்சு இங்க தலைக்கு பின்னாடி வழியில கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். மீதி இருக்க துணிகள் எல்லாம் வந்து நம்ம தேவைப்பட்டுனா, நம்ம இப்ப சாரம் உடுத்து கொடுப்போம் இல்லையா, அது வந்து சில பேருக்கு டைட்டா இருக்காது. ரொம்ப ஒல்லி உடம்பா இருந்தாங்கன்னா நம்ம எவ்வளவு பிடிச்சு டைட் பண்ணாலும் டைட்டா நிக்காது. அந்த சமயத்துல என்ன பண்ணலாம்னா, நம்ம அப்படி முடிச்சு சாரத்தை உடுத்து கொடுத்துட்டு கீழே இருந்து ஒரு கெட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக, அந்த சாரம் அசையாம அங்கங்க நீங்காம இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம்னா கெட்டி விடலாம். அதுக்காக நம்ம இந்த துணியை பயன்படுத்தலாம் ஒரு கெட்டுறதுக்காக. அதே மாதிரி சில பேருக்கு எப்படி இருக்கும்னா, வாய் வந்து ஓப்பனாவே இருக்கும், வாய் வந்து தாண்டு இருக்கும், அது தாடை வந்து தாண்டே இருக்கும். அவங்க ரொம்ப நாளா படுக்கையிலே இருந்தவங்களா இருந்தா டக்குன்னு எல்லாம் மூடாது. அந்த மாதிரி இருக்கிற ஜனாசாக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த துணிகளை பயன்படுத்தி கெட்டலாம். இந்த நாடி கெட்டுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த நாடியை பிடிச்சு தூக்கி மேல இந்த தலைப்பகுதியில ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கெட்டு போட்டு விடலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம். கால் அதே மாதிரி சில பேருக்கு
ரொம்ப ரொம்ப நாளா அந்த கால் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகாம அப்படியெல்லாம் இருந்ததுன்னா, மரணிச்சதுக்கு அப்புறமும் இப்படி இருக்கும்னா சில பேருக்கு அந்த கால் அப்படி முரண்டும். அப்படி இருக்கிற நபர்களுக்கு என்ன செய்யலாம்னா, இந்த காலை பிடிச்சி கெட்டுவாங்க, ரெண்டையும் சேர்த்து பெருவிரல் ரெண்டையும் பிடிச்சி கெட்டி வைக்கலாம். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த மீதி வரக்கூடிய துணிகளை நம்ம என்ன செய்யலாம்னா உபயோகப்படுத்தலாம். இது இருக்கட்டும், இப்ப வெட்டானா ஒன்னா சொல்லுவோமா? அந்த கீழே உள்ளதை காட்டுங்க. இந்த கீழே உடுக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த கீழே உடுக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம துணிகளை வந்து நம்ம என்ன செய்வோம்னா, இதை ஒரு பாதிக்கும் கொஞ்சம் குறைவா, சரியா? இப்படி இந்த துணியை நம்ம எடுக்கிறோம்னா இந்த 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 மாதிரி எடுக்கணும். இது வந்து உள்பக்கம் மேல் பக்கம் வர மாதிரி, இந்த மடிப்பு வந்துட்டு மேல் பக்கம் வர மாதிரி நம்ம இந்த துணியை போட்டுட்டு ஒரு பாதிக்கும் குறைவா நம்ம இதை இப்படி சுருக்கி எடுக்கணும். இப்படி சுருக்கிட்டு என்ன செய்வோம்னா, இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம குளிப்பாட்டும் போது ஒரு முறை பார்த்தோம் இல்லையா, இந்த காலை ஒரு காலை அந்த பக்கம் திருப்புறதா இருந்தா வலது காலை எடுத்து இடது காலுக்கு மேல போடணும். கையை வந்து இப்படி வயிற்றுக்கு மேல வச்சுட்டு, இப்ப நம்ம உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அங்க ஆள் இல்லை, ஆனா குளிப்பாட்டும் போது நம்ம என்ன செய்வோம்னா அந்த பக்கம் ஆள் நிற்போம் இல்லையா, அந்த ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா அங்க இருந்து இவங்களை இங்க திருப்புவாங்க. திருப்பும் போது என்ன ஆகும்னா, யாருக்கு ரொம்ப கனமா தெரியாது, 2-3 பேர் நின்று அப்படி திருப்பும் போது சிரமம் இருக்காது. ஏன்னா காலை நம்ம அங்க தூக்கி வச்சிட்டோம் இல்லையா, அதனால இப்ப என்ன செய்வோம்னா இந்த துணியை முழுசா உள்ள விடணும். எவ்வளவு தூரம் அது போகுதோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும்னா, இந்த இடுப்புக்கு பக்கத்துல சரியா அந்த இடுப்பு பக்கத்துல வர மாதிரி இந்த துணியை நம்ம உள்ள விடுவோம். உள்ள விட்டுட்டு இங்க திருப்புவோம். திருப்பிட்டு இந்த காலை தூக்கி இங்க வச்சுட்டு அந்த காலை இங்க தூக்கி வைக்கணும். இந்த இடது காலை வலது காலுக்கு மேல போட்டு இந்த கைய வயிற்றுக்கு மேல தூக்கி வச்சுட்டு இங்க இருந்து நம்ம திருப்பணும் அப்படின்னா இந்த துணி இங்க வந்துடும். இப்படி நம்ம எடுத்துடலாம். கிட்டத்தட்ட பாதி துணிக்கு மேல இங்க வந்துடும். இதை நம்ம இப்ப எடுத்து காமிக்க முடியாது, அதனால சும்மா சொல்றோம், சரியா? இதை வந்து இந்த துணி இருக்குல்லையா, அந்த கீழே உள்ள துணி, இதை வந்து 2 காலுக்கு இடையிலையும் போட்டு மேல எடுக்கணும். 2 கால்களுக்கும் இடையில இந்த துணியை மேல எடுத்து இப்படி வயிற்றுக்கு மேல வச்சுட்டு இங்க நம்ம கெட்டுறதுக்காக 2 துணி விட்டோம் இல்லையா, கெட்டுறதுக்காக கயிறு மாதிரி 2 பக்கம் விட்டதை எடுத்து நம்ம என்ன செய்யணும்னா இந்த மேல வச்ச துணிக்கு மேல வச்சு கட்டணும். இதுக்கு இடையில நம்ம வந்துட்டு கொஞ்சம் பஞ்சு ஏதாவது வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. சில ஆளுக்கு ரத்த போக்கு உள்ளவங்க, இல்லைன்னா சில பேருக்கு என்னன்னா மோஷன் வந்து நம்ம எவ்வளவு கிளீன் பண்ண சில ஆளுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம தொடச்சிட்டு அந்த மாதிரி சில கற்பூரம் வைக்கிறதா இருந்தா கற்பூரம் வைக்கலாம். ஏன்னா எதுக்குன்னா ஒரு கிருமி நாசினியா வேணா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். பஞ்சுல அந்த கற்பூரத்தை வச்சு நம்ம இந்த மாதிரி கட்டலாம். இது மாதிரிதான் வரும். இந்த துணி வந்து மேல இந்த துணியை தூக்கி மேல போட்டு இந்த கயிறு 2 வரும், இதை வந்து ஸ்ட்ராங்கா கட்டிடணும். நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் பேம்பஸ் எல்லாம் வச்சு கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரிதான் அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், வச்சு கட்டி விடணும். இந்த எடுத்துருமா இதேமா அதே மாதிரி கீழ் துண்டு முடிஞ்சது. மேல உள்ள துண்டு போடும் போது இதே மாதிரிதான் நம்ம ஒரு பாதிக்கும் குறைவா அந்த பக்கம் அனுப்பிட்டு மார்பு கச்சு இந்த அளவுக்கு உள்ள விட்டதுக்கு அப்புறமா இந்த பக்கத்துல இருந்து இழுக்கணும். இந்த துணியை எடுக்கும் போது இந்த அளவுக்கு வெளியில வந்துடும், ரொம்ப சிரமம் இல்லாம வெளியில வந்துடும். ஏன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் உள்ள தள்ளி கொண்டு போறதுனால ஈஸியா அது வெளியே வந்துடும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா கையை எடுத்துட்டு மேல கட்டுறதுக்கு கையை எடுத்துட்டு இந்த மேல் பகுதி மார்பு கச்சை அந்த மேல் பகுதியில வந்துட்டு நம்ம என்ன செய்வோம்னா கட்டுவோம். கெட்டும் போது இந்த துணியை வந்து இதுதான் கெட்டுவோம். இந்த கெட்டக்கூடிய பகுதி இதுதான். இது ரொம்ப சின்ன உடம்பா இருந்ததுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கீறி விட்டுட்டு எவ்வளவு தூரம் டைட்டா கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கட்டணும். இங்கேயும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பஞ்சு உபயோகப்படுத்தலாம். சில பேருடைய உடம்பு வந்து லேசா தொட்டாலே ரொம்ப நாள் அவங்க படுக்கையில இருந்திருந்தாங்கன்னா பிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும்.
ரொம்ப சாஃப்டா இருக்கும், உங்களுடைய உடல் வந்துட்டு ரொம்ப மெல்லிசா இதா இருக்கும். அப்ப நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பஞ்சு வச்சுக்கலாம். பஞ்சு வச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கெட்டலாம். இந்த கெட்டுகள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அழுத்தமாவே போடலாம். நம்ம அந்த உடம்ப வந்து அசிங்கமா காட்டாம வெளியில வந்து கண்ணியமான முறையில இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆடைகள் எல்லாம் கொடுத்து கொடுக்கிறோம். ரொம்ப உள்ள போயிட்டு இந்த மாதிரி கெட்டணும். இதை எடுத்துடலாம். எடுத்துருமா? சாரம் சாரம் துணி சாரம் கொடுத்துட்டு இது வந்து நம்ம கீழே இடுப்பு கீழே உடுக்கக்கூடிய சாரம். இந்த சாரம் வந்து அதே மாதிரிதான் ஒரு பாதி அளவுக்கு நம்ம இதை சுருக்கிட்டு இடுப்பு கிட்ட வர மாதிரி, இந்த மேல் பகுதி வந்து இடுப்பு கிட்ட வர மாதிரி நம்ம இதை உள்ள விட்டுட்டு அதே மாதிரி இந்த காலை தூக்கி மேல வச்சுட்டு கையை தூக்கி மேல வச்சுட்டு இங்க திருப்பினோம்னா இந்த துணி இங்க வந்துடும். நம்ம இந்த கைய உள்ள வச்சு கட்டினாலும் பரவாயில்ல, இல்ல கைய மேல எடுத்துட்டு கட்டினாலும் பரவாயில்ல. கையை வச்சிரோமா? இதை வந்து இப்படி இந்த இடுப்பு பகுதியில வந்து கொஞ்சம் அழுத்தமா வர மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கா கட்டிடலாம். இந்த கெட்டு வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னு நமக்கு தோணுச்சுன்னா துணி எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மேல கட்டுறதுக்குள்ள துணி, அதை வந்து இதுக்குள்ளோட கொடுத்து இந்த மாதிரி கட்டணும். எது கயிறு கொடுக்கறதா இருந்தாலும் இதே மாதிரிதான், காலை தூக்கி போட்டு திருப்பிட்டு கயிறை உள்ள விட்டுட்டு பாதி கயிறை உள்ள விட்டுட்டு திரும்ப இங்க திருப்பிட்டு அந்த கயிறை வெளியே எடுத்து மேல கட்டணும். இந்த மாதிரிதான் கட்டுவோம். கட்டிட்டு இதெல்லாம் கொஞ்சம் அழுத்தி நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி உள்ள விட்டுடலாம். ஸ்ட்ராங்கா இல்லையா? பரவாயில்ல. 20 இந்த இடத்துலயும் கூட இந்த இப்படி எக்ஸ்ட்ரா வருது இல்லையா அந்த துணி, இந்த இடத்துலயும் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு கயிறு வேணும்னா தேவைப்பட்டதுன்னா கயிறும் கூட போடலாம். இந்த சட்டை துணி நம்ம ஒரு கீரல் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பகுதி முன்னாடி வர்ற மாதிரி இந்த சட்டையை நம்ம வந்து உள்ள போடணும். இதுக்கு வந்து இந்த பகுதியை வந்து அப்படியே சுருட்டி நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரிதான் அதே மாதிரி உடம்ப வந்துட்டு அங்க திருப்பணும். இந்த கையை அங்க வச்சு உடலை திருப்பி இந்த பகுதியை வந்து முடிஞ்ச வரைக்கும் கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அங்க இருந்து இங்க திருப்பும் போது இந்த பகுதியும் கீழே வந்துடும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதை கீழே கொண்டு வந்துடலாம். இப்படி திருப்பும் போது நமக்கு வந்துடும் இந்த துணி. இதுக்கப்புறமா இந்த நீண்டு நிக்கிற இந்த துணியை வந்து நம்ம அப்படி ஒதுக்கி மேல கொண்டு வரலாம். இந்த ரெண்டு துணியையும் சேர்த்து உள்பக்கமா இதை தள்ளிட்டு நம்ம என்ன செய்யணும்னா மேல கொண்டு வந்துடலாம். மேல கொண்டு வரும்போது இந்த ரெண்டு துணி இருக்கு இல்லையா, நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஒல்லி உடம்பா இருந்ததுன்னா இந்த துணி நிறைய வரும். இது கொஞ்சம் வீதியான துணியா இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய துணி இருக்கும். இதுல வந்து நமக்கு தேவைன்னா என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். பெரிய உடம்பா இருந்தா இந்த மாதிரி கொண்டு வர முடியாது. அப்ப நம்ம சுருக்கி சும்மா வச்சா போதும், இந்த இடத்துல ஏதாவது மடிச்சு வச்சுட்டா போதும். இது வந்து இங்கேயும் இங்கேயும் ஒரு கெட்டு போட்டுடலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுக்கடுத்து மக்கனா மேல போடக்கூடிய மக்கனா
மக்குனாவை பொறுத்த வரைக்கும் 2-3 மெத்தட்ல வந்து நம்ம மக்குனா போட்டு விடலாம். இது எப்படின்னா, இதை நம்ம பாதியா எடுத்து அந்த ஜனாசாவுடைய அளவு என்னன்னு பார்க்கணும். அந்த தலையுடைய அளவை நம்ம சும்மா வச்சு பார்த்தாலும் போதும். வைக்கும்போது இந்த அளவுக்கு வருது அப்படின்னா இந்த இடத்துல என்ன செய்யலாம்னா ஒரு சின்ன கீரல் போடணும். சின்னதா ஒரு 2 கீரல் போடணும். அடுத்தடுத்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்ல வந்து நம்ம வந்து 2 கீரல் போட்டோம்னா அதை கொஞ்சம் கிழிச்சு விட்டுட்டு நம்ம போடும்போது அதை லேசா கிழிச்சு விட்டுட்டு அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா முடிச்சு போடலாம். அந்த தலைக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு இதை வந்து முடிச்சு போடலாம். அதை நான் காட்டிடும் போட்டுடும். சரி, இந்த அளவுக்கு ஒரு சின்ன அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா இப்படி நம்ம சின்னதா கிழிச்சு விட்டுட்டோம்னா இந்த 2 பகுதியும் பிடிச்சு முடிச்சு போடலாம். இப்படி தலையில வச்சுட்டு முடிச்சு போட்டு விட்டுலாம். அப்ப அவங்க முகத்துக்கு ஏத்த மாதிரி அது இருக்கும். மீதி இருக்கிறதுல நம்ம என்ன செஞ்சிடலாம்னா மடிச்சு விட்டுலாம். இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் நம்ம சின்னதா மஃப்தா போட்டு மடிச்சு விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்னதா அந்த முகத்துக்கு ஏத்த மாதிரி வச்சுட்டு மடிச்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதே துணியை வந்து முக்கோண ஷால் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இப்படி முக்கோணமா எடுத்தோம்னா இந்த மாதிரி மடிச்சும் கூட இப்படி போடலாம். ஸ்கார்ஃப் போட்டு கொடுத்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். மடிச்சு 2ஆ இருக்கும். 2ஆ இருக்கிறது நம்ம மடிச்சு இப்படி போட்டு கொடுக்கலாம். இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் துணியை மட்டும் மடிச்சுட்டு இந்த விதிக்கு இப்ப கட் பண்ண நம்ம அந்த வீதிக்கு ஒரு சின்ன அளவுக்கு நம்ம இப்படி மடிச்சோம்னா இப்படி ஒரு மடிப்பு கிடைக்கும். இது வந்து தலைப்பகுதியில கொஞ்சம் 2 துணி இருக்கிற மாதிரி இருக்கும். தலைப்பகுதிக்கு மட்டும் இப்படி வச்சோம் நம்ம என்ன செய்யலாம்னா இந்த மக்குனாவை போட்டு விடலாம். அதை முத கிட்டக்கே போட்டுருவோமா? இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா போட்டு கொடுத்துட்டு என்ன செய்யணும்னா ஏதாவது கத்திரி வச்சோ இல்ல ஏதாவது ஒரு பொருளை வச்சு சின்னதா 2 பக்கமுமே ஓட்டை போடணும். சின்னதா ஒரு ஓட்டை போட்டுட்டு ஒரு சின்ன துணி இதுல இருந்தே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஒரு சின்ன துணி இதுல இருந்து நம்ம கட் பண்ணுவோம். இல்லைன்னா நமக்கு மீதி வந்த துணி இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு சின்ன துணி எடுத்து அந்த ஓட்டை வழியா விட்டு நம்ம என்ன செய்யலாம்னா கட்டலாம். இப்படி ஒரு அளவுல நம்ம அளந்து எடுத்துட்டு கட் பண்ணிடு. கத்திரி உள்ள விடுங்க. இந்த மாதிரி சேர்த்து வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஒரு சின்ன ஓட்டை போடலாம். ஓட்டை போட்டுட்டு இந்த நூல் ஒரு சின்ன நூல் எடுத்து நம்ம அது வழியா விட்டு அடுத்த பக்கத்துல எடுக்கலாம். இப்படி எடுத்துட்டு நம்ம என்ன செய்யலாம்னா கட்டி விடலாம். இது வந்து கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு சைடு விட்டு மக்கனா விடைய துணியையும் நம்ம சட்டை போட்டது மாதிரிதான் அப்படி உள்ள எடுத்துட்டு முழுசா சுருக்கி உள்ள எடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஜனாசாவை அங்க திருப்பி இங்க திருப்பி நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம்.
கட்டிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த முடி தெரியாதது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உள்பக்கமா இப்படி விட்டுக்கலாம். சரிங்க. ஓகே. இப்படி ஃபுல்லா வந்துடும். நம்ம சரிச்சு இங்க எடுக்கும் போது துணி ஃபுல்லா வந்துடும். இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா முழுமையா கஃபனேட்டாச்சு. இப்போ நம்ம இப்போ கஃபனேட்டு கொடுக்கும்போது இப்போ பெண்களே நம்ம வந்துட்டு என்ன செஞ்சுக்கலாம்னா லாஸ்டா நம்ம போடுவோம் இல்லையா, அது வரைக்குமே நம்ம வந்துட்டு கஃபனிட்டு தலையை மட்டும் திறந்து வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஆண்கள் இடத்துல கொடுக்கலாம். முன்னாடி நம்ம வந்து அங்க பாய் போட்டு வச்சிருப்பாங்க, ஆண்கள் வந்து பாய் போட்டு பாய்க்கு மேல 2 துணியை விரிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, அதையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா நம்மளே போட்டு கொடுத்துடலாம். அதுக்கான துணி தான் வந்து நம்ம ஒரு 5 முழத்துல 2 துணி எடுத்தோம் இல்லையா, அந்த துணி கடைசியா அந்த பொதியக்கூடிய அந்த துணி. அதை வந்து இப்ப சின்ன உடம்பா இருக்குதுன்னா 2 துணியுமே ஒரே மாதிரி போட்டுக்கலாம். 2யுமே இப்படி சேர்த்து வச்சு நம்ம வந்து கஃபனிடலாம். கொஞ்சம் உடம்பு இருக்கிறவங்களா இருந்தா இந்த துணியை என்ன செஞ்சுக்கலாம்னா கொஞ்சம் நீக்கிக்கும் இந்த மாதிரி. சரியா? இப்படி கொஞ்சம் நீக்கணும்னா மொத்தமா சேர்த்து கொஞ்சம் வீதி நிறைய கிடைக்கும். இப்படி கொஞ்சம் நீக்கி போட்டோம்னா அந்த மாதிரி இருக்கும். அப்படி நம்ம விரிச்சிட்டு கஃபனிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெரிய உடம்புகளுக்கு அது வந்து சரியா இருக்கும். இது வந்து தலைப்பகுதிக்கு மேல தலைக்கு வெளியிலையும் கொஞ்சம் துணி கிடக்கணும், கால் பகுதியில அதே மாதிரி கொஞ்சம் துணி வெளியில இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா அப்படியே முதல்ல மடிச்ச மாதிரிதான் ஒரு பாதி அளவுக்கு மடிச்சுட்டு கீழே போடுறோம். மணி கொஞ்சம் பிடிங்க. இதே இதுல அந்த நூலை தாங்க கீழே வைக்க கிடையாது, பெரிய நூல். முதல்ல வயிற்று பகுதியில கட்டுறதுக்காக நம்ம ஒரு துணி எடுத்து வச்சோம் இல்லையா கொஞ்சம் வீதியாட்டு, அந்த துணியும் கூட நம்ம இதுக்கு கீழே போட்டு அந்த பக்கம் விடணும். ஓகே. அந்த துணி சரி. இந்த துணி இப்படி வரும். முதல்ல கெட்டுறது நம்ம வந்து வயிற்று பகுதி நம்ம ரொம்ப டைட் பண்ணல. சரியா? ரொம்ப டைட் பண்ணி காமிக்கல, உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குன்றதுனால. ஆனா நம்ம ஜனாசாவை பண்ணும்போது நல்லா டைட்டாவே பண்ணணும். சரியா? இது வந்து இந்த வயிற்று பகுதியில வர மாதிரி நம்ம இந்த மாதிரி கட்டுவோம். இதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கட்டி இந்த துணி எல்லாமே நீட்டா இருக்கிற மாதிரி, எங்கேயுமே நம்ம வந்து கடைசியா உடுத்து கொடுக்க கூடியது இல்லையா. அவங்க வந்து உயிரோட இருக்கும் போது எந்த அளவுக்கு கண்ணியமா இருந்திருப்பாங்களோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஜனாசாவுக்கு கண்ணியத்தை கொடுக்கணும். அதே மாதிரி யார் வந்து அழகிய முறையில கஃபனிட்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் வந்து சொர்க்கத்துல நாளைக்கு சொர்க்கத்துல சுந்தூஸ் இஸ்தப்ரக் அப்படின்ற பட்டாடையை வந்து அணிவிச்சு கொடுப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து எந்த அளவுக்கு இதை வந்து கண்ணியப்படுத்தி சிறப்பான முறையில இந்த கஃபனிட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜனாசாவுக்கு நம்ம என்ன செய்யணும்னா சிறந்த முறையில இந்த ஆடையை அணிவிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம குளிப்பாட்டும் போதும் சரி கஃபனிடும் போதும் சரி நாம சில விஷயங்களை பார்க்க நேரிடும். அவங்களுடைய அந்தரங்க உறுப்புகளை நம்ம பார்க்க கூடாது. மேல வந்துட்டு யாரா இருந்தாலுமே அவங்க உயிரோடு இருக்கும்போது என்ன கண்ணியமோ அதே கண்ணியம் தான் ஜனாசாவா இருக்கும் போதும். நம்ம வந்து அந்தரங்க உறுப்புகளை பார்க்கறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. அதே நேரம் நம்ம மேல எல்லாமே துணி போட்டுதான் என்ன செய்வோம். எது செய்யறதா இருந்தாலுமே ஜனாசாவுடைய மேல வந்து துணி இருக்கும். துணி போட்டுதான் நம்ம என்ன செய்வோம்னா எல்லாம் செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி சில ரகசியங்கள் அவங்களுக்குன்னு இருக்கும். யாரா இருந்தாலுமே அவங்களுக்குன்னு சில ரகசியங்கள் இருக்கும். அதை நம்ம பார்க்க நேரிட்டு இருக்கும். ஆனா இந்த ரகசியத்தை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா குறைகள் இருந்தாலும் சரி ஏதாவது அவங்க மறைச்சு வச்சிருப்பாங்க. வெளியில
சொல்லியிருக்கவே மாட்டாங்க, யாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஆனா குளிப்பாட்ட போறவங்களுக்கு அந்த விஷயத்தை பார்க்க நேரிடும். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, எதை பார்த்தாலும் அவங்களுடைய குறைகள் எதுவா இருந்தாலும் நாமளும் என்ன செய்யணும்னா அதை மறைச்சிடணும். யாருக்கிட்டையும் இதை பத்தி நம்ம சொல்லவோ வெளிப்படுத்தவோ கூடாது. இப்படி குறைகளை மறைக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னா 40 முறை பாவ மன்னிப்பு கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அல்லாஹ் 40 முறை பாவ மன்னிப்பு கொடுக்கறான். யார் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டி அவங்களுடைய குறைகளை மறைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன அப்படின்னா 40 தடவை அவங்க அல்லாஹ் என்ன செய்யறான்னா பாவ மன்னிப்பு கொடுக்கறான். அது சும்மா நமக்கு லேசா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அப்போ பாவ மன்னிப்பு கொடுக்கறான் அப்படின்னா வெளிப்படுத்தினா கண்டிப்பா அதுக்கான தண்டனை இருக்கும். ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் வெகுமதி கொடுக்கறான்னா அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா, அதை நம்ம அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கும், தண்டனை இருக்கும், கேள்வி கணக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, என்ன ரகசியம் இருந்தாலும் சரி, என்ன குறைகள் இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வெளிப்படுத்தக்கூடாது. அதை யார்கிட்டையும் போய் அதை பேசக்கூடாது. அதை குறித்து நம்ம சர்ச்சை செய்யக்கூடாது. லேசா தான் வச்சிருக்கேன். இது மாதிரி வச்சுட்டு மீதி இருக்க துணிகளை எல்லாம் இப்படி நல்லா இந்த காலோட சேர்த்து நல்லா டைட்டா வர்ற மாதிரி நம்ம என்ன செய்ய, இது எல்லாமே டைட்டா கட்டணும். நம்ம அவங்களுக்கு இதா இருக்குன்றதுனால நம்ம அந்த அளவுக்கு பண்ணல. நல்லா டைட்டா சுத்தணும். இது எல்லாத்தையுமே நல்லா டைட்டா செய்யணும். டைட்டா சுத்திட்டு நம்ம அந்த முட்டாய் எல்லாம் பொதிஞ்சு வைப்போம் இல்லையா, இது மாதிரி என்ன செய்யணும், பொதிஞ்சு இந்த திருக்கி வைக்கணும். திருக்கிட்டு அதுல ஒரு 2 துணி எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த துணியில ஒரு கயிறை இதுல கட்டணும். முதல்லாம் இப்படிதான் இந்த அளவுல தான் நம்ம என்ன செய்வோம்னா ஆண்கள் எடுக்க சொல்லுவோம். ஆண்கள் எடுத்துட்டு போயிட்டு லாஸ்டா பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, ஜனாசா எல்லாம் நம்ம குளிப்பாட்டி லாஸ்டா பார்க்கக்கூடியவங்க யாராவது இருந்தா கூப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா இந்த முகத்தை மட்டும் திறந்து வச்சிருப்பாங்க. இந்த லெவல்ல நம்ம என்ன செய்வோம்னா கஃன் ஆடை எல்லாம் அணிஞ்சு நம்ம பெண்களை எல்லாத்தையுமே செய்யலாம். இது அவ்வளவுமே செஞ்சுட்டு நம்ம கொடுத்துடலாம். ஆண்கள் கடைசி என்ன செய்வாங்கன்னா அங்க காலில் கட்டணும் இல்லையா, இதே மாதிரி இந்த முகத்துல உள்ளதை மூடிட்டு அதே மாதிரி திருக்கி நம்ம முட்டாய் பதிஞ்ச மாதிரியே திருக்கி அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த ஒரு கட்டு, இதையும் இந்த ஜனாசாவை மட்டும் தான் நம்ம என்ன செய்வோம் ஆண்கள் இடத்துல எடுத்துட்டு ஒப்படைப்போம் இல்லையா. இந்த அளவுக்கு என்ன செய்வோம்னா கஃன் ஆடை, இதுதான் கஃன் ஆடை உடுத்து கொடுக்கக்கூடிய முறை. இது ரசூலுல்லாஹ் இப்படிதான் காமிச்சு தந்தாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ் அவங்க அணிஞ்சிருந்த உடுப்ப கூட கலத்தி கொடுத்தாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மகள் மரணிச்சப்போ என்ன செஞ்சாங்கன்னா அவங்க உடுத்திருந்த வேஷ்டியை தான் கலத்தி கொடுப்பாங்க. இதை கொண்டு நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, கஃன் இட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இது நம்ம இப்ப இருக்கிற இதுல கொஞ்சம் கண்ணியமான ஆடை அப்படின்ற முறையில நம்ம என்ன செய்யறோம்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்னா கண்ணியமான முறையில கஃன் இட்டு கொடுக்கறதுக்கான முறை. கஃன் இடுறதுல குறிச்சு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க இன்ஷா அல்லாஹ். சந்தேகம் இல்லையா? அப்ப எல்லாரும் லாயத்துல எல்லாரும் ரெடி ஆயாச்சு ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு, கஃன் ஆடை இட்டு கொடுக்கறதுக்கு. இனி வெளியில இருந்து மக்கள் வர வேண்டாம் இல்லையா? துணி வெட்டுறது சில இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சில ஊர்கள்ல கடையிலேயே வெட்டி கொடுத்துருவாங்க. இங்க லாயத்துல எப்படின்னு தெரியல, உங்களுக்கு வெட்டியே தந்துருவாங்களா? இதுல இந்த விரலு கடையில எல்லாம் பஞ்சு வைக்கணுமா இல்ல அக்கல்ல பஞ்சு வைக்கணுமா, இதெல்லாம் செய்யணும்னு இல்ல சரியா. எங்கேயாவது ரத்தம் போற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம், ரத்தம் போறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், பஞ்சு வைக்கலாம். சில பேர்களுக்கு இப்ப மேக்சிமம் இடங்கள்ல எப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த எங்க நறுமணம் பூசலாம். நறுமணம் பூசுறதுக்கு அதாவது சுருமா அத்தர் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போடலாமா, ஜனாசா எல்லாம் இப்படி கஃனிட்டதுக்கு அப்புறமா இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதாவது நறுமணம் பூசலாம். நறுமணம் பூசுறது அனுமதிக்கப்பட்ட ஒண்ணுதான். கஃனாடை ஜனாசாவை நறுமணத்தோட கொண்டு போறதுக்கு ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி இருக்காங்க. அதை தாண்டி இந்த சுருமா எல்லாம் போடணுமானா அதெல்லாம் வேண்டாம். அதை நமக்கே தெரியும், நம்ம சில ஜனாசாக்களை பார்க்கும்போது அழகான ஜனாசாவை
சுருமா போடுறன்ற பேர்ல, அழகுபடுத்துறன்ற பேர்ல வந்துட்டு இன்னும் நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு பண்றதை நம்ம பார்ப்போம். ஆனா அதெல்லாம் ரசூலுல்லாஹ் வழிகாட்டல, ரசூலுல்லாஹ் அதுக்கு வலியுறுத்தல, அதை வழிகாட்டி தரவும் இல்லை சுருமா எல்லாம். அந்த பாட்டில் உள்ளது இனி யாருமே பயன்படுத்தக்கூடாது, இது ஜனாசாவுக்காண்டி வாங்கினது அப்படின்றதுனால மொத்தத்தையும் கமத்தி ஜனாசாவுடைய மேலேயே போட்டு விடுவாங்க. அதெல்லாம் ரசூலுல்லாஹ் காட்டி தராத விஷயங்கள். சுருமா போடுறது ஒரு தேவையில்லாத ஒண்ணுதான். அதே மாதிரி ஜனாசாவுக்கு நம்ம தலை தோட்டி கொடுத்துருப்போம், தொடச்சு கொடுத்துருப்போம். அது எல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா அந்த துணிகள் எல்லாம் பயன்படுத்தியிருப்போம். அந்த துணி நல்ல துணியா இருந்தாலுமே பயன்படுத்த மாட்டாங்க. அப்படியெல்லாம் வேண்டாம். அந்த துணியை நம்ம திரும்ப நல்லதா இருந்தா, ரொம்ப அசுத்தமாயிட்டுன்னா தூர போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நம்ம உபயோகப்படுத்துற லெவல்ல இருந்ததுன்னா தாராளமா நம்ம உபயோகப்படுத்தலாம். அந்த துணியில படுற மாதிரி தான் நம்ம மேலேயும் பட்டிருக்கோம். நம்ம துணியை கலத்தி தூர போட்டுருவோமான்னா போட மாட்டோம். ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கினதா இருக்கும், நம்ம மேல பட்டிருக்கோம், வாஷ் பண்ணிடுவோம், கையை வெட்டி தூரவா போடுவோம், ஜனாசாவை தொட்டுட்டோன்னு. அப்படியெல்லாம் கிடையாது. அந்த துணியை தாராளமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பயன்படுத்திக்கலாம். கழுவுறோம் இல்லையா, சுத்தப்படுத்துறோம் இல்லையா, அதோட முடிஞ்சு. சுத்தமாயிருச்சு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் தாராளமா. அசுத்தம் இருந்ததுன்னா உபயோகப்படுத்த வேண்டாம். அசுத்தம் இல்ல நல்லாதான் இருக்குதுன்னா தாராளமா பயன்படுத்தலாம். அந்த பாத்திரங்களை கூட சில இடங்கள்ல அதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்ல, அந்த மக்கு அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பக்கெட்டு இதெல்லாம் கூட உபயோகப்படுத்தாம ஜனாசாவை அதுக்கும் முடிஞ்சு அதுக்கு வாழ்க்கையும் முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம சுத்தப்படுத்திட்டோட முடிஞ்சது, அவ்வளவுதான். சுத்தமா இருந்ததுன்னா நம்ம தாராளமா பயன்படுத்திக்கலாம். வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இதுக்கப்புறம் ஜனாசா தொழுகை பத்தி சகோதரி சொல்லி தருவாங்க. ஜனாசா தொழுகை எப்படி செய்யணும், என்ன முறையில தொழணும் அப்படின்றத பத்தி சகோதரி சொல்லி தருவாங்க. கஃபன்ன்றதுல வேற ஏதாவது சந்தேகம் இருக்குதா? அப்புறமா